जय भीम नमो बुद्धाय. பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தரும் அவர் தம்மமும் நூலிலிருந்து நம்ம தொடர்ந்து இந்த ஒவ்வொரு சண்டேயும் ஞாயிறு தம்ம உரை அப்படிங்கிற பேர்ல இந்த தம்ம உரைகளை நம்ம தொடர்ந்து நடத்திட்டு வரோம். அதனுடைய 34வது வாரம் இது. இதுவரை இந்த 33 வாரங்களுடைய தொகுப்பு எல்லாமே வந்து ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல்ல இருக்கு. அதுல நீங்க வேணா பார்த்துக்கலாம், ககோரா டாக்ஸ். ஓகே, இந்த வாரம் நம்ம வந்து நூல் 4 மதமும் தம்மும் பகுதியில டாக்டர் அம்பேத்கர் அதை 4 பிரிவுகளா பிரிச்சிருக்கிறாரு. அதுல நம்ம 3 பகுதிகள் முடிச்சிட்டோம். 4வது பகுதியில ஆரம்பிச்சிருக்கோம். அதுல 6 தலைப்புகள் இருக்கு. இந்த 6 தலைப்புகள்ல இல்லறம் பற்றிய ஒரு தலைப்பை வந்து நம்ம கடந்த 2 வாரங்களாக முடிச்சிட்டோம். இப்ப வந்து அதுக்கு அடுத்த தலைப்பு ஒழுக்கம், நல்லொழுக்கம் பற்றி. நல்லொழுக்கம் பற்றி புத்தருடைய பேருரைகள். இந்த புத்தருடைய பேருரைகள்ங்கிறது எல்லாமே புத்தருடைய சர்மன்ஸ். ஸோ நேரடியா அவர் வந்து மக்களை சந்தித்து போதிக்கும் பொழுது என்னென்ன சொன்னாரோ அதை அப்படியே சுட்டாக்களா தொகுத்து அது திரைப்பட்டகத்துல தொகுக்கப்பட்டு அது நாளடைவில் அப்படியே நம்மளை வந்து சேர்ந்திருக்கு. அதை தான் டாக்டர் அம்பேத்கர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த பகுதியில இந்த நல்லொழுக்கம் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் புத்தர் வெவ்வேறு இடங்கள்ல அவருடைய மக்களை சந்திக்கும் பொழுது அல்லது பிக்குகளுக்கு போதனை கொடுக்கும் பொழுது சொன்ன வார்த்தைகள் தான் இதெல்லாம். அந்த பேருரைகள்ல இந்த வாரம் நம்ம பார்க்க போறது நல்லொழுக்கம். இந்த நல்லொழுக்கத்தின் கீழே அதுலேயும் ஒரு 11 தலைப்புகள் உப தலைப்புகள்ல கொடுத்துருக்காங்க. அதை மொத்தமாகவே நம்ம இந்த வாரம் பார்க்க போறோம். சென்ற வாரம் நம்ம இல்லறத்தார் வந்து எப்படி புத்தரின் போதனைகளான இந்த தம்மத்தை பின்பற்றுவது அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப தெளிவா புத்தருடைய பேருரைகள் இருந்து மேற்கோள் காட்டி டாக்டர் அம்பேத்கர் கொடுத்திருந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ இது வந்து நல்லொழுக்கம். இது தவிர இன்னொரு 4 டாபிக் வந்து இந்த புத்தரின் பேருரைகள் கீழே வருது. ஓகே, நல்லொழுக்கம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒழுக்கம் அப்படிங்கிறது பௌத்தத்துல இந்த பஞ்சசீலம் தான். எண்வழி மார்க்கத்திலையும் பார்த்தீங்கன்னா எண்வழி மார்க்கத்தை 3ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சீலா, சமாதி, பன்யா. சீலம்ங்கிறது ஒழுக்கம், சமாதிங்கிறது தியானம், பன்யாங்கிறது பகுத்தறிவு, அந்த உயர் ஞானம், அறிவு. அப்ப இந்த 3 பகுதியில பஞ்சசீலம்ங்கிறது ஒரு தொகுப்பு. அந்த சீலம் அப்படிங்கிறது நல்லொழுக்கம். இப்ப ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து அதுவும் நம்ம ஏற்கனவே பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த புத்தகத்திலிருந்து இந்த பகுதியிலிருந்தே நம்ம பார்த்தோம். ஒழுக்கம்ங்கிறது நம்ம என்ன அர்த்தத்துல எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒழுக்கம் வந்து நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி நம்ம வந்து காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தலையை நல்லா செய்விட்டு போட்டு வச்சுட்டு அமைதியா வந்து ஒரு இடத்துல பவ்யமா உட்காந்துருக்குது இவன் ஒழுக்கமான பையன் அப்படின்னு அந்த அர்த்தத்துல கிடையாது. ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து நம்மள மாதிரி மற்றவங்களை நினைக்கிறது, மனசாட்சிப்படி நடந்து கொள்வது. மனசாட்சி தான் ஒழுக்கம். மனசு ஆட்சி செய்யுது. யாருக்கெல்லாம் மனசு ஆட்சி செய்தோ, நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா வெளியில இருந்து ஏதோ ஒரு ஆட்சி செய்யுது, கடவுள் ஆட்சி செய்யறாரு, அதனால கடவுள் தான் முடிவு பண்ணுவாரு அப்படின்னு பொதுவான டீச்சிங், பொதுவான நம்பிக்கை அப்படிதான் இருக்கு. ஆனா யாருக்கெல்லாம் வந்து வெளியில இருந்து எந்த சக்தியும் கிடையாது, நம்மளுடைய மனசுதான் நம்மளை ஆட்சி செய்யுது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் மனசாட்சி. அப்ப அந்த மனசாட்சி உள்ளவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள மாதிரியே மற்றவங்களையும் நினைப்பாங்க. இது சகோதரத்துவம். நமக்கு எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது மற்றவங்களுக்கும் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோம் அப்படின்னா அதுதான் ஒழுக்கம், அதுதான் நேர்மை. அப்ப இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது பௌத்தத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரத்துவம் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. சகோதரத்துவம் தான் தம்மம். ஸோ அதனால்தான் தம்மம் தான் ஒழுக்கம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய இந்த மதமும் தம்மமும் பகுதியில நம்ம வந்து தெளிவாகவே அதை பார்த்துட்டோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த நல்லொழுக்கம்ங்கிறது என்ன? அப்போ நம்ம எதெல்லாம் மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாது, அதாவது நமக்கு எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை மற்றவங்களுக்கும் நடக்கக்கூடாது, நம்மளால மற்றவங்களுக்கு அது நடந்துடக்கூடாது, நம்ம மற்றவங்க கிட்ட செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த ஷீலம், ஒழுக்கம். அப்ப என்ன பண்றோம்? உயிர்வதை யாருமே வந்து நமக்கு நம்மளுடைய உடலுக்கோ மனசுக்கோ கஷ்டம் வர்றதை நம்ம விரும்புறது கிடையாது. அப்ப அதே மாதிரிதான் மற்றவங்களுக்கும் நம்ம வந்து கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது. அது மன ரீதியாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி நம்ம பொருளை யாருனாவது திருடிட்டாங்கன்னா நமக்கு அது பிடிக்காது.
அப்போ நம்ம அடுத்தவங்க பொருளை நம்ம திருடக்கூடாது. அடுத்தவங்களுக்கு அந்த திருட்டுங்கிறது அடுத்தவங்களுக்கும் நடக்க விடாம நம்மளால எப்படி அதை தடுக்க முடியுமோ அதை பார்க்கணும். ஒழுக்கமற்ற காம செயல், இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அல்லது நம்மளுடைய தாய், இந்த மாதிரி உறவினர்களுக்கு ஒரு ஒழுக்கமற்ற காம செயல் இன்னொருத்தவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்போ அதே மாதிரி நம்மளும் தான் அடுத்தவர்கள் குடும்பத்துல அந்த தவறை செய்யக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஒழுக்கமற்ற காம செயலை தவிர்த்தல். அதே மாதிரி பொய் சொல்றோம், நம்ம கிட்ட யாராவது பொய் சொல்லி நடிச்சா நமக்கு பிடிக்காது. நம்மளும் அடுத்தவங்க கிட்ட போய் பொய் சொல்லி நடிக்க கூடாது. போதைப் பொருட்கள், ஒரு ப்ராப்பர் கான்சியஸ்னஸே இல்லாம, ஒரு சுயநினைவோட அலர்ட்டா இல்லாம நம்ம கிட்ட யாராவது வந்து உளறிக்கிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்போ நம்மளும் அதே மாதிரி தான் அடுத்தவங்க கிட்டயும் நம்ம வந்து ஒரு தெளிவான சிந்தனையோட பேசணும். ஸோ இந்த அர்த்தத்துல பார்க்கும் பொழுது நல்லொழுக்கம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. சரி, இப்போ இந்த நல்லொழுக்கம் எதுக்கு அவசியம்? புத்தர் எது சொன்னாலும் அது நமக்கு அவசியமா இருந்தா மட்டும்தான் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ஏன் இந்த மாதிரி ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது, அப்போ அதுல வந்து அந்த அவசியத்தை குறித்து ஒரு 7 பாயிண்ட் வந்து நமக்கு இந்த பகுதியில வருது. இது வந்து டாக்டர் அம்பேத்கர் தொகுத்து கொடுத்திருக்கிறார். இதை நம்ம எந்தெந்த இடங்கள்ல பார்க்குறோம் அப்படின்னா, புத்தருடைய பேருரைகள் வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு சூழல்கள்ல அவரை வந்து ஒரு சிலர் கேள்வி கேட்கும் போதோ அல்லது புத்தர் நடந்து தன்னுடைய பிக்குகளோட நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க கொடுக்குற போதனைகளோ அதன் அடிப்படையில் இதெல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஒழுக்கத்தின் அவசியத்தை குறித்து புத்தர் பேசிய விஷயங்கள் பல்வேறு இடங்கள்ல தொகுத்து கொடுக்கறது தான் இந்த. அதுல வந்து ஒரு 7 கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளுக்கான பதிலாக நம்ம இதுல பார்க்கலாம். அதுல முதல் கேள்விங்கிறது வந்து மனிதனின் வீழ்ச்சிக்கு காரணம் எது? ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்வில் வந்து உயரணும்னு தான் எல்லாரும் நினைக்கிறோம். நம்ம முன்னேறணும் அப்படின்னு தான் நினைச்சு எல்லாருமே இருக்கோம். நம்ம அந்த மாதிரி முன்னேறணும்னு நினைக்கிறதுக்கு தடையா இருந்து நம்மளை வந்து வீழ்ச்சிக்கு கொண்டு போயிடுது அப்படின்னா என்னவா இருக்கும்? அது தெரிஞ்சாதான் நம்ம அதை தவிர்த்துக்கிட்டு நம்ம வீழ்ச்சி அடையாம முன்னேற முடியும். அப்போ மனிதன் வீழ்ச்சிக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு புத்தர்கிட்ட கேட்குறாங்க. இது எங்க இந்த கேள்வி அவரை நோக்கி வைக்கப்படுது அப்படின்னா, ஸ்ராவஸ்தியில அனந்த பிண்டிகரோட ஜேதாவன தோட்டம் இருக்கு, அது நமக்கு தெரியும். அந்த ஜேதாவன தோட்டத்துல புத்தர் ஒரு நாள் தங்கி இருக்கும் பொழுது ஒரு நள்ளிரவு கடந்த வேளை. அப்போ வந்து ரொம்ப அறிவில் சிறந்த மனிதர் ஒருத்தர் வராருங்க. புத்தரிடம் இந்த கேள்வி வைக்கிறார், மனிதன் வீழ்ச்சிக்கு காரணம் எது அப்படின்னு. இப்ப இதை வந்து அந்த புத்தா அண்ட் தம்மா புத்தகத்துல பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதியிருக்கும் போது த தேவா ஹூ ஸ்பிளண்டர் illuminated the whole ஜேதா grove அப்படின்னு இருக்கும். அதாவது அந்த மிக ஒளி பெற்ற மனிதன் ஒருத்தன், அது தேவன். அந்த ஜேதாவன தோட்டமே பிரகாசிக்கும் அளவுக்கு ஒளியுடன் ஒரு மனிதன் உள்ள வரான், ஒரு தேவன் உள்ள வரான் வந்து இந்த கேள்வியை கேட்கிறான் அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்ப இத பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும். என்ன மாதிரி அந்த வேர்டிங்ஸ் வருது பாருங்க. A certain deva whose splendor illuminated the whole Jeta grove came to the presence of the Blessed One, and drawing near, respectfully saluted him and stood at one side. Standing thus, he addressed the Blessed One in verse. அதாவது ஜேதாவனமே ஜொலிக்கும் வண்ணம் பொலிவு பெற்ற ஒரு தேவர் வந்து ரட்சிக்கப்பட்டவர்னா பிளஸட் ஒன் புத்தாவை குறிக்கிறார், அருகில் வந்து மரியாதை செலுத்திய பின்னர் ஒரு பக்கமாக நின்று கொண்டு இந்த கேள்வி வைக்கிறார். என்ன கேள்வி? மனிதனின் வீழ்ச்சிக்கு காரணம் எது அப்படின்னு. இப்போ இந்த லைன்ஸ், இந்த வேர்ட்ஸ் பார்த்தோம்னா எதுக்கு இந்த மாதிரி பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதணும்? இதைதான் வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. உடனே ஒரு தேவன் அப்படின்னா அப்போ ஒரு கடவுள், அப்போ ஒரு கடவுள் வந்து அது பிரகாசிக்கும் போது ஒரு ஜேதாவன தோட்டமே வந்து பயங்கரமா ஜொலிக்கிற வண்ணம் ஒருத்தர் நடந்து வரான் அப்படின்னா இது என்ன? இது ஏதோ வந்து ஒரு மூட நம்பிக்கை. எப்படி அந்த மாதிரி ஜேதாவன தோட்டமே ஜொலிக்கிற மாதிரி ஒரு மனுஷன் இருக்க முடியும்? அப்ப கடவுளா? அப்ப கடவுளை வந்து புத்தர் ஏத்துக்கிட்டாரா இல்ல டாக்டர் அம்பேத்கர் ஏத்துக்கிட்டாரா அப்படிங்கிற கிரிட்டிசிசம் வருது இல்லையா? இதனாலதான் நம்ம வசுமித்ர போன்ற நபர்கள் இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுறாங்க. புத்தரும் தம்மம்ல இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் எல்லாம் போதிக்கப்படுது அப்படின்னு. இப்ப இந்த விஷயத்தை நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகும். ஸோ நான் இந்த பகுதியில நல்லொழுக்கம் பற்றி புத்தருடைய பேருரைகளை போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த தெளிவு பண்ணிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப மதமும் தம்மமும் நூல்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம்.
ஆரம்பிச்சு வரும்போது இதான் முதல் தடவையா இந்த பிரச்சனையை நம்ம எதிர்கொள்றோம். அதனால இதுக்கு வந்து ஒரு சரியான விளக்கத்தை நான் கொடுத்துட்டு நான் இந்த பகுதியை தொடர்றேன். அதே சமயத்துல இந்த விஷயத்தை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துவேன். ஏன்னா இந்த புத்தகத்தில் பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரி வரும். அப்பெல்லாம் இந்த விளக்கத்தை தான் நீங்க மனசுல வச்சுக்கணும். அப்படி வச்சுட்டு படிக்கும்பொழுது தான் இது வந்து அதனுடைய பின்னணி நமக்கு தெரியும். இல்லைன்னா நம்மளும் வந்து என்ன எப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை ஒதுக்குறது. அதாவது பகுத்தறிவு சிந்தனை உள்ளவர்கள் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் அதனுடைய ஒரு ஒட்டுதல் வராம போயிடும். இது என்ன இந்த மாதிரி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தள்ளி வச்சிருவாங்க. அதனால இந்த விளக்கத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மள மாதிரி புரியாம இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் எடுத்து சொல்லணும். ஏன் இந்த மாதிரி எழுதணும்? ஒரு தேவர், அதுவும் தேவர்னா அந்த காலத்துல தேவர்கள் அசுரர்கள்னு இருந்தது. அசுரர்கள்னு வந்து திராவிடர்கள், தேவர்கள் அப்படின்னா பிராமணர்கள். இந்த மாதிரி ஒரு புரிதல் இருக்கிற காலகட்டத்தில் ஒரு தேவர் வராரு அப்படின்னா என்ன மீன் பண்றாங்க அந்த இடத்துல? அதுலயும் வந்து ஒரு ஜேதாவனமே ஜொலிக்கும் வண்ணம் பிரகாசம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப எப்படி அந்த அளவுக்கு ஒரு அப்பனா அது ஏதோ ஒரு கடவுள் ஆவி வருது அப்படிங்கிற அர்த்தத்தில் தானே அது இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப இதை நம்ம வந்து டாக்டர் அம்பேத்கர் இந்த மாதிரி எழுதியிருப்பாரு. அந்த அர்த்தத்துல எழுதியிருப்பாரா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு கடவுள் உள்ள வந்து அங்க பிரகாசமா அந்த தோட்டமே வந்து வெளிச்சமாயிடுச்சு, அவர் வந்து புத்தர்கிட்ட உரையாடுறாரு அப்படிங்கிற அர்த்தத்துல டாக்டர் அம்பேத்கர் நம்பி எழுதியிருப்பாரா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அப்ப இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பாபா டாக்டர் அம்பேத்கர் இதற்கான வழிமுறைகளை கொடுத்துருக்கிறார். ஏற்கனவே நம்ம கடந்த பகுதிகளில் பார்த்தோம். புத்தர் கூறியிருக்கிறதா ஒரு சில விஷயங்கள் சுட்டாக்கள்ல இருந்தாலுமே நம்ம வந்து அதை உண்மையிலே புத்தர் கூறியிருப்பாரா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 டெஸ்ட் கொடுத்தாரு டாக்டர் அம்பேத்கர். என்னென்ன டெஸ்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அது பகுத்தறிவுக்கு உட்பட்ட விஷயமா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பகுத்தறிவுக்கு உட்படல அப்படின்னா அது வந்து புத்தரே ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து ஒதுக்கிடலாம் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு. ஸோ பகுத்தறிவுக்கு உட்பட்ட விஷயமா இருந்தா மட்டும்தான் அது வந்து புத்தர் கூறி இருக்கிறதா நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்தது, அது என்ன சொல்லியிருந்தாலும் அது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, உபயோகமானதா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி உபயோகம் இல்லாத விஷயங்கள், மெட்டாபிசிக்கல் கொஸ்டின்ஸ் லைக் இந்த உலகம் வந்து யார் படைச்சாங்க, எப்ப படைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொன்னாலும் அது நமக்கு வந்து யூஸ் கிடையாது அப்படிங்கிற விஷயங்களை புத்தர் வந்து கண்டிப்பா பேசியிருக்க மாட்டார். ஸோ புத்தர் பேசியிருக்கிறாரு அப்படின்னாலே ஒண்ணு அது பகுத்தறிவுக்கு உட்பட்டதா இருக்கணும், ரெண்டாவது அது வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும். எல்லாத்தையும் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாம். அவருடைய ஒவ்வொரு போதனைகளுமே அதனால நமக்கு என்ன யூஸ், ஒரு மனுஷனுக்கு என்ன யூஸ், இந்த சமூகத்துக்கு என்ன யூஸ் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா அதுல யூஸ் இருக்கும். இல்லைன்னா அது வெறுமனே வந்து ஒரு தியரிட்டிக்கலா பேசியிருக்க மாட்டார். மூணாவது டெஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த விஷயம் எந்த சூழல்ல சொல்லப்பட்டது, அதுக்கு முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது பொருத்தி பார்க்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பொருத்தி பார்க்காம அந்த லைன் மட்டும் எடுத்து உடனே இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை வந்து நம்ம இப்போ எல்லாம் பார்க்குறோம். இப்போ லேட்டஸ்டா பெரியாருடைய ஒரு கான்ட்ரவர்சி வரும்போது கூட பெரியார் சொன்னதாக சொல்லப்படும் விஷயங்கள்லாம் அதை எந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு முன்னாடி இருக்கிற 4 லைன்ஸும் பின்னாடி இருக்கிற 4 லைன்ஸும் புரிஞ்சா அதனுடைய புரிதலே வேற. ஆனா இவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட லைன் மட்டும் எடுத்து மாத்தி சொல்றாங்க. அதே மாதிரி தான் புத்தருடைய விஷயங்களும் திரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த 3 டெஸ்டையும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். புத்தர் சொன்னதா யாராவது ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து இந்த 3 டெஸ்டையும் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு இல்லையா? அதே 3 டெஸ்ட்டை தான் நான் டாக்டர் அம்பேத்கருக்குமே நம்ம அப்ளை பண்ணணும். இது வந்து டாக்டர் அம்பேத்கர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அது உண்மையிலே டாக்டர் அம்பேத்கர் அந்த அர்த்தத்துல கொடுத்துருக்காரு அப்படின்னா அது வந்து பகுத்தறிவுக்கு உட்பட்டதா இருக்கும். ஏன்னா அவர் பகுத்தறிவுக்கு உட்பட்ட விஷயமா இல்லைன்னா நீங்க புத்தர் சொன்னதே தள்ளிடுங்க அப்படின்னு சொன்னவர் எப்படி பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை எழுதியிருப்பாரு? இது ஒரு லாஜிக், காமன் சென்ஸ் தானே, இது நமக்கு இருக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் அது கண்டிப்பா நமக்கு யூஸ் இல்லாம அது சொல்லியிருக்க மாட்டார். ஏதோ ஒரு யூஸ் இருக்கும் அந்த இடத்துல. அவரு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அதை அங்க சொல்லியிருக்கிறாரு, அது நமக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த வரிகளை வந்து நம்மளுடைய அந்த கான்டெக்ட் எந்த இடத்துல எதுக்காக சொல்லியிருக்காங்கிறத பொருத்தி பார்க்கணும். இது 3ஐயும் நம்ம பண்ணோம் அப்படின்னா இதுக்கான விடை வந்து நமக்கு ஈஸியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னா பகுத்தறிவு. ஸோ டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, புத்தர் பகுத்தறிவாளராக இல்லை என்றாலோ அல்லது தர்க்க ரீதியாகவோ ஒரு லாஜிக்கல் ரீசனிங், ஓகே சரிப்பா இது பகுத்தறிவு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா இதுல வந்து இந்த இடத்துல ஒரு யூஸ் இருக்கு, சைக்கலாஜிக்கலா இதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு லாஜிக்கல் ரீசனிங், அந்த ஒரு பகுத்தறிவு அல்லது ஒரு லாஜிக்
அதுல இல்லை அப்படின்னா புத்தரே ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் டாக்டர் அம்பேத்கருடைய ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவு சிந்தனை, முற்போக்கு சிந்தனை. அப்போ என்ன ரொம்ப தெளிவா சொல்லிடுறாரு, புத்தர் கூறியதாக கருதப்படுபவை அதற்கான பிற ஆதாரங்கள் இருந்தாலும், சுட்டாக்கள்ல இருக்கு, அது இந்த வருஷ வருஷமா இருக்கு, இது வந்து ஒரிஜினல் பாலியில எழுதியிருக்கு அப்படின்னு இருந்தா கூட பகுத்தறிவுக்கும் தர்க்க ரீதியான புரிதலுக்கும் பொருந்தினால் மட்டுமே அவை புத்தர் கூறியதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு தெளிவா வந்து ரொம்ப கிளியரா இருக்கிறார் டாக்டர் அம்பேத்கர். அப்ப அதே கான்செப்ட் தான் நம்ம அவருடைய எழுத்துக்களுக்கும் அப்ளை பண்ணணும். சிம்பிளா வந்து எடுத்த உடனே இது வந்து அவ்வளவுதான், இவர் வந்து மூட நம்பிக்கையோட எழுதிட்டாரு, மூட நம்பிக்கையை பரப்புறதுக்கு ட்ரை பண்றாரு அப்படின்னு புத்தரும் தம்மமும் புத்தகத்தை பார்த்து ஒருத்தவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அவங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். ஏன்னா இவ்வளவு தெளிவா எழுதின ஒரு மனுஷன் அவர் வந்து பகுத்தறிவு இல்லாத ஒரு விஷயத்த ஒரு புத்தகத்துல எழுதி மக்களை வந்து அதை மூட நம்பிக்கையில நம்ப வைக்கணும்ன்றது அவருடைய நோக்கமா இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதுதான் லாஜிக். ஒரு காமன் சென்ஸ் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்தது மனித நலத்துக்கு சம்பந்தமா இருக்கும். மனித நலனுக்கு தொடர்பில்லாத எதுவும் புத்தர் கூறியதாக சொல்லப்பட்டாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்போ இந்த ஒரு விஷயத்துல கூட எந்த ஒரு லைன் இந்த புத்தாண்டு புத்தகத்துல வந்தாலும் அதனால நமக்கோ அல்லது பௌத்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கோ இந்த சமூகத்துக்கோ ஏதோ ஒரு இடத்துல அந்த இடம் பயன்பட போகுது. அதனாலதான் டாக்டர் அம்பேத்கர் அதை அந்த மாதிரி குறிப்பிட்டிருப்பாரு. அதனாலதான் அந்த மாதிரியான ஒரு உரையாடலையும் சொல்லாடலையும் அவர் கையாண்டிருப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அது வந்து இந்த நம்பிக்கைங்கிறது பிளைண்ட் ஃபெய்த் கிடையாது. ஐயோ டாக்டர் அம்பேத்கர் சொல்லிட்டா எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் அந்த மாதிரி கிடையாது. இது நம்மளுடைய அதாவது நம்மளுடைய காமன் சென்ஸ் மேல வைக்கிற நம்பிக்கை அது. அப்ப நம்ம வந்து அந்த லாஜிக்கல் நமக்கு இருக்கக்கூடிய பகுத்தறிவு மேல நமக்கு வைக்கிற நம்பிக்கை தான் அந்த இடத்த ஏத்துக்கிறதா ஏத்துக்காதுங்கிறது முடிவு பண்றது. அப்ப இந்த மாதிரி சொல்லியிருக்கிற ஒரு நபர் இப்படி சொல்லியிருப்பாரா அப்படின்னு நம்ம லாஜிக், நம்மளுடைய காமன் சென்ஸுக்கு உட்படுத்தி நம்ம காமன் சென்ஸை நம்ம நம்பணும்னா நம்ம இதை ஆட்டோமேட்டிக்கா நம்புவோம். இப்ப மனித நலனுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயங்களை புத்தர் பேசியிருக்க மாட்டாருங்கிறத அந்த ஒரு கதை மூலம் கூட நம்ம உணர முடியும். அந்த கதையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த பகுதியில் மறுபடியும் ஒரு தடவை நினைவூட்டுறேன். இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு தடவை புத்தர் வந்து அவருடைய சீடர்களோட அழைச்சிக்கிட்டு ஒரு ஆற்றுக்கரைக்கு போறாரு. அந்த ஆற்றை கடக்க போகும்போது அங்க இருக்கிற படகோட்டி மக்களை கூப்பிட்டுட்டு அடுத்த கரைக்கு போயிட்டார். அவர் திரும்பி வர வரைக்கும் இவங்க காத்திருக்கணும். எல்லாரும் காத்திருக்கிறாங்க, புத்தரும் அவருடைய சீடர்களும் மக்களும் பொதுமக்களும். அப்போ திடீர்னு ஒரு துறவி, அங்க வேற ஒரு மதத்தை சார்ந்த துறவி நேரா வந்து அவர் தண்ணி மேல டக்கு டக்குன்னு நடந்து போகிறார். எல்லாரும் பார்த்த உடனே பிரமிச்சு போய் அவரை வணங்கி அவர் பின்னாடி ஓடுறாங்க. இவர் தான் உண்மையான சாமி, நம்ம வந்து தப்பா வந்து புத்தர் பின்னாடி நின்றுட்டு இருக்கோம், இவருக்கு இந்த மாதிரி ஒன்றும் அமானுஷ்ய சக்திகள் எதுவுமே இல்லையே, அவர் தான் வந்து பயங்கரமான சக்தி வாய்ந்தவர், எல்லாராலையும் முடியாததை இவர் செய்யறாரு அப்படின்னு அவர் பின்னாடி போறாங்க எல்லாரும். அப்போ புத்தரும் போறார். போய் அவர்கிட்ட வணங்கிட்டு, சரி நீங்க வந்து தண்ணி மேல நடக்கிற சக்தி இருக்கு உங்களுக்கு, இதை வச்சுட்டு நீங்க எத்தனை பேரை இந்த ஆற்றை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் கூட்டிட்டு போறீங்க டெய்லி அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அந்த துறவி சொல்றார், பிராமண துறவி, ஐயோ அதெல்லாம் நான் அப்படி யாரையும் தூக்கிட்டு எல்லாம் போக முடியாது, அப்படி யாரையாவது நான் தொட்டு தூக்குனா எனக்கு தீட்டாயிடும், அப்போ என் சக்தி எல்லாம் போயிடும், அதனால நான் யாரையும் தொட மாட்டேன், நான் மட்டும்தான் நடந்து போவேன். அப்பதான் புத்தர் சொல்றாரு, நீங்க மட்டும் யாருக்குமே யூஸ் இல்லாம ஒரு சக்தியை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதனால என்ன பயன்? அது வந்து ஒரு அமானுஷ்ய சக்தினே சொல்ல முடியாது. அதுக்கு அந்த படகோட்டி கிட்ட இருக்கிற சக்தியே வந்து எல்லாருக்கும் நல்லதுமே இல்லை. ஏன்னா அவருடைய சக்தியை பயன்படுத்தி அவர் இத்தனை மக்களை அந்த கரைக்கு கூட்டிட்டு போறாரு. உங்க சக்தியை பயன்படுத்தி யாரையுமே கூட்டிட்டு போக முடியலன்னா உங்க சக்தி இருந்தா என்ன, இல்லாகாட்டி எங்களுக்கு என்ன, நாங்க எதுக்கு உங்க பின்னாடி எல்லாம் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ அப்படின்னு. அந்த மாதிரி யாருடைய திறமை இருந்தா அது வந்து இந்த மக்களுக்கு பயன்பட்டா மட்டும்தான் அதனால யூஸ் இருக்கு. ஸோ அப்பதான் அவங்க பின்னாடி நம்ம போறதுலயும் அர்த்தம் இருக்கு. அப்ப நம்ம புத்தரையோ டாக்டர் அம்பேத்கரையோ நம்ம பின்பற்றோம் அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா நமக்கு பயனுள்ளதா இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம அவர் பின்னாடி போறது. அப்படி இல்லைன்னா இது வந்து வெறுமனே வந்து ஒரு வழிபாட்டு முறையில அப்படியே பின்னாடி போறது. அந்த எண்ணத்தை வந்து புத்தரும் வளர்க்கல, டாக்டர் அம்பேத்கரும் வளர்க்கல. இது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப கண்டிப்பா அவர் சொல்ற விஷயங்கள்ல ஏதோ நமக்கு பலன் இருக்கு. அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க பேசியிருப்பாங்க, புத்தரும் சரி பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரும் சரி. இதையும் நம்ம மனசுல வச்சுட்டுதான் அவருடைய வரிகளை பார்க்கணும். இது நான் ரொம்ப விளக்கமாவே இந்த பகுதியில் சொல்லிடுறதுக்கு காரணம், இதை நான் மறுபடியும் மறுபடியும் மேற்கோள் காட்டுவேன். ஏன்னா இந்த புத்தகத்துல நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு குழப்பம் வரும். ஏன் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு நம்பவே முடியாத ஒரு விஷயமா இங்க இருக்கு, இது டாக்டர் அம்பேத்கர் எழுதியிருக்க மாட்டாரா, இது ஏன் அவர் எழுதினாரு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அதனாலதான் இதை நான் விளக்கலாம். ஓகே, அடுத்தது மூணாவது டெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல பொருத்தி பார்க்கணும், முழுமையான சூழ்நிலையோடு பொருத்தி பார்க்கணும். சும்மா அங்கொன்னும் இங்கொன்னுமா மேற்கோள் காட்டி நம்ம சொல்லக்கூடாது.
இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த புத்தகத்தை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் படிக்கும் பொழுது அந்த புத்தகம் எத்தகைய மனநிலையை நோக்கி நம்மளை கொண்டு போக ட்ரை பண்ணுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அதுல உள்ள இருக்கிற விஷயத்த எடுக்க முடியும். அப்போ அதை வந்து முழுமையாக பொருத்தி பார்த்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த 3 பாயிண்ட்டையும் எப்பயுமே திருப்பி ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு, பகுத்தறிவுக்கு உட்பட்டதா இருந்தா மட்டும்தான் அதை வந்து நம்ம எடுத்துக்கணும்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர் சொல்ற விஷயங்களுக்கும் அது பொருந்தும். 2வது, அது பயனுள்ளதா, மனித குலத்திற்கு, இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதா இருந்தா மட்டும்தான் புத்தர் பேசியிருப்பாரு அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு. அப்படின்னா அவர் சொல்ற விஷயங்களும் நமக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா மட்டும்தான் அவர் எழுதியிருப்பாரு, இல்லைன்னா அது எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை. நம்மளை ஏமாத்துறதுக்கோ இல்ல தவறா வழி நடத்துறதுக்கோ அந்த எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இட் இஸ் கான்ஃபிடன்ஸ் தட் வி ஹேவ். இது வந்து பிளைண்ட் ஃபெய்த் கிடையாது, இது வந்து கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை. அடுத்தது, அந்த புத்தகத்தை நம்ம வந்து முழுமையா வாசிச்சு அதுக்கப்புறம் அதுல ஏன் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இந்த 3 விஷயங்களும் மனசுல வச்சுப்போம். இப்ப வந்து சும்மா ஒரு டெஸ்ட். புத்தர் சொன்னதா இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல ஒரு கோட் வருதுன்னு வச்சுக்கோங்க. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன், டோன்ட் கொஸ்டின் இட், ட்ரஸ்ட் இட். எது நடந்தாலும் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்குது, அதெல்லாம் ஏன்னு கேள்வி கூடாது, அப்படியே நம்பி ஏற்றுக்கணும் அப்படின்னு போட்டுட்டாங்க. வாட்ஸ்அப்ல உண்மையிலே வந்து ஒரு கோட்டு தான் நான் எடுத்து போட்டுட்டேன். இப்ப இதை நம்ம எடுத்துக்க முடியுமா? இது வந்து புத்தர் சொல்லி இருக்கிறதா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா எது நடந்தாலும் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்குது, அதை வந்து அப்படியே கேள்வி கேட்காம ஏத்துக்கோ அப்படிங்கிறது புத்தருடைய போதனைகள் கிடையாது. இது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு நம்ம எதுக்கு எல்லாத்தையுமே நம்ம கொஸ்டின் தான் பண்ணி ஆகணும். இது ஏன் நடக்குது அப்படின்னு அந்த கொஸ்டின் இருக்கும். இந்த கேள்வி கேட்கும் மனநிலையை வளர்க்கறது தான் பௌத்தம். இது நமக்கு தெரியும். அப்போ இது அப்படியே நம்பி நீ அப்படியே ஏத்துக்கோ அப்படின்னு புத்தர் எப்பயுமே சொன்னதில்லை. அவருடைய அந்த மகா பரிநிப்பான சுட்டால கூட கடைசியா அவர் கொடுத்த போதனையே என்ன அப்படின்னா, நான் சொல்றேங்கிற காரணத்துக்காக நீங்க எதையுமே ஏத்துக்க வேண்டாம். நீங்க உங்களுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அதை அலசி ஆராய்ந்து அது உண்மையா நீங்க உணரும் பட்சத்தில் மட்டும் ஏத்துக்கிட்டா போதும். இல்லைன்னா எப்ப வேணாலும் நீங்க அதை மாற்றி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற சுதந்திரத்தை புத்தர் வந்து அவர் இறக்கும் போதே கொடுத்துருக்கிறார் மகா பரிநிப்பான சுட்டால. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அப்படியே நீ ஏத்துக்கோ அப்படின்னு புத்தர் சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிடலாம், இது வந்து பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கு அப்படி நான் எல்லாத்தையும் நான் அப்படியே ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா மனிதன் எப்படி முன்னேறுவான்? இதுவும் பிறவி, இது போன ஜென்மத்துக்கு தலையெழுத்து, இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, இதை நீ மாத்தலாம் முயற்சி செய்யக்கூடாது, நீ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அவன் அப்படியே தான் இருப்பான். ஏழையாவே இருப்பான், படிக்காதவனாவே இருப்பான். அவன் அதுக்கான முன்னேற்றத்துக்கான வழிமுறையை தேர்ந்தெடுக்கணும். அப்ப அது மனித குலத்திற்கு பயனுள்ளதாகும் அப்படின்னா இது வந்து புத்தர் சொல்லி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம் இல்லையா? அந்த மாதிரி தான் இதே தவறான புரிதலை தான் நம்ம வந்து டாக்டர் அம்பேத்கர் புத்தகத்தையும் நிறைய பேர் வைக்கிறாங்க. அது தவறா மேற்கோள் காட்டப்படுது. இப்ப இந்த வெங்கடேசன் அவர்கள் எழுதிய இந்துத்துவ அம்பேத்கர் அப்படிங்கிற நூல்லையும் இவங்க வந்து கோட் பண்றாங்க. அம்பேத்கர் கொடுத்ததுதான் இங்கேயும் கோட் பண்ணாங்க. வசுமுத்ரா எழுதிய அம்பேத்கரும் அவரது தம்மமும் அப்படிங்கிற நூல்ல அது வந்து புத்தரும் அவர் தம்மமுக்கு பதிலா அம்பேத்கரும் அவரது தம்மமும் அப்படின்னு கிண்டலா எழுதியிருக்கிறார். அப்ப இந்த புத்தா எழுதினதுதான் வந்து நிறைய சுட்டாக்களின் அடிப்படையில் தான் டாக்டர் அம்பேத்கர் கொடுக்குறாரு. இது வந்து எந்தெந்த இடங்கள்ல இருந்து அவர் எடுத்திருக்கிறாருங்கிறதுக்கு புத்தரும் தம்மமும் புத்தகத்துல நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் அவர் எழுதல. பொதுவா ஒரு புத்தகம் எழுதும்போது இந்த பிப்ளியோகிராஃபின்னு போட்டு எங்கெங்க என்னென்ன எடுத்தாங்கன்னு ஃபுட் நோட் கொடுப்பாங்க இல்லையா, அது எழுதல. ஆனா இந்த எங்க இருந்து எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஆதாரத்துக்கு வந்து அதுக்குன்னு ஒரு புக் இருக்கு. நான் இப்ப இந்த கேமரால காமிக்கிறேன். இது வந்து ஆகாஷ் சிங் ரத்தோர் இவர் எழுதிய இந்த புத்தகம். இது வந்து பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய புத்தரும் தம்மமும் புத்தகம் தான். இந்த புத்தகத்துல பார்த்துக்கோங்க, இது வந்து அமேசான்ல கூட கிடைக்குது இந்த புத்தகம். இந்த புத்தகத்துல ரொம்ப தெளிவா அதனுடைய ஃபுட் நோட்ஸ் இருக்கும். எந்தெந்த இடத்துல டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருந்தாலும் அதனுடைய ஃபுட் நோட்ஸ்ல அதனுடைய ரெஃபரன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த புத்தகத்தை வந்து எல்லாருமே வந்து இதை வாங்கி புத்தரும் தம்மம் புத்தகத்தை படிக்கிறவங்க இந்த புத்தகத்தையும் சேர்த்து வாங்கி நம்ம வந்து அதோட அட்டாச் பண்ணி பார்த்தோம்னா அதனுடைய ஃபுட் நோட்ஸ்ல நம்ம வந்து கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ இதெல்லாமே வந்து புத்தருடைய போதனைகள்ல இருந்து திரிபிட்டகங்கள்ல தொகுக்கப்பட்ட சுட்டாக்களின் அடிப்படையில் தான் டாக்டர் அம்பேத்கர் எழுதியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் இது நம்ம இந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அப்படி இருந்தா அம்பேத்கரும் அவரது தம்மமுங்கிற தலைப்புல அந்த நூல் வெளியே வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது எல்லாமே புத்தர் சொன்னதை தான் அவர் எழுதியிருக்கிறார். நம்ம புரிஞ்சுக்கிறது சரியா புரிஞ்சுக்கல, அதனால அதை நம்ம குற்றம் சாட்டியிருக்கோம். அப்போ ரொம்ப கிளியரா இந்த பகுத்தறிவுக்கு உட்பட்டதா, இது வந்து மனித நலனுக்கும் இந்த சமூகத்துக்கும் முக்கிய அவசியமானதா, அதுக்கப்புறம் அந்த இடத்துல பொருத்தி பார்த்து உண்மையிலே அவர் அது சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிறத இந்த 3 டெஸ்டையும் நம்ம அப்ளை பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிடும்.
சரி, இப்போ கம்மிங் பேக் டு த கொஸ்டின், அதாவது இப்போ நம்ம பழையபடி வரோம். ஜேதாவனமே ஜொலிக்கும் வண்ணம் பொலிவு பெற்ற ஒரு தேவர் வந்து ரட்சிக்கப்பட்டவரிடம் அருகில் வந்து மரியாதை செலுத்திய பின்னர் ஒரு பக்கமாக நின்றுகொண்டு இந்த கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி? அதாவது அந்த வீழ்ச்சிக்கு, மனிதன் வீழ்ச்சிக்கு எது காரணம் அப்படின்னு. இப்படி ஏன் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதணும்? சரி, அவர் வந்து பகுத்தறிவு உள்ள சிந்தனைகள் மட்டும்தான் எழுதியிருப்பாரு, நம்ம அதை ஒத்துக்கிறோம். அதே மாதிரி நமக்கு அவசியமா இருந்தா மட்டும்தான் அவர் எழுதியிருப்பாரு, அதையும் நம்ம ஒத்துக்கிறோம். அப்புறம் வந்து அதை வந்து நம்ம பொருத்தியும் பார்க்கணும். இந்த மூணையும் அப்ளை பண்ணா கூட அப்ப இதை எப்படி நம்ம அதை பொருத்தி பார்த்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம அந்த கண்ணோட்டத்துல பார்ப்போம். ஏன் அந்த மாதிரி எழுதணும்? இந்த இடத்துல தான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய புத்தா அண்ட் த ஃபியூச்சர் ஆஃப் ரிலிஜன், இது வந்து ஒரு ஆர்டிக்கிள். அதாவது ஒரு விசாக பௌர்ணமி இதழ் வந்து மகாபோதி சொசைட்டி வெளியிடுது அப்போ 1950. அப்ப அந்த வெளியீட்டுல வந்து ஒரு ஆர்டிக்கிள், ஒரு கட்டுரை எழுதுறதுக்காக டாக்டர் அம்பேத்கர் கேட்கிறாங்க. அப்ப டாக்டர் அம்பேத்கர் வந்து ஒரு கட்டுரை எழுதி தரார். அதுதான் அந்த புத்தா அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் ரிலிஜன் அப்படிங்கிற தலைப்புல போட்டு அவர் கொடுக்குறாரு. அதுல வந்து அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. புத்திஸ்டுக்கு வந்து ஒரு கையடக்கமா ஒரு நூல் இருக்கணும், ஒரு புத்தகம் இருக்கணும். எப்படி வந்து கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்கோ, இஸ்லாமியர்களுக்கு குரான் இருக்கோ, இந்துக்களுக்கு பகவத்கீதைன்னு ஒன்று இருக்கோ, அந்த மாதிரி நமக்கு பௌத்தர்களுக்கு வந்து ஒரு நூல் இருக்கணும். ஏன்னா திருப்பிட்டகங்கிறது 73 வால்யூம்ஸ். இந்த 73 தொகுப்புகளையும் ஒரு மனுஷன் வந்து படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பின்பற்றுறது ரொம்ப சிரமம். 84,000 சுட்டாக்கள் இருக்கு. 84,000 சுட்டாக்களையும் எப்படி படிச்சு புரிஞ்சுட்டு ஒவ்வொருத்தரும் அதன்படி நடக்க முடியுமா? முடியாது. அப்ப அதனுடைய சுருக்கம் இருக்கும். அதனுடைய சுருக்கம் அப்படின்னு பார்த்தா தம்மபதம், இந்திய தம்மபதம் இருக்கு. அதுலயே தம்மபதத்துல இந்தியன் தம்மபதா இருக்கு, சைனீஸ் தம்மபதா இருக்கு. நம்மகிட்ட இருக்கிறது இந்தியன் தம்மபதா. இந்தியன் தம்மபதால வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வரிகளா இருக்கும். அப்ப அதையுமே அவர் டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, இந்த இந்தியன் தம்மபதால இருக்கிறதுல ஒரு ரூல்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது பொய் பேசக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ரூல் புக் மாதிரி இருக்கும். இப்போ வரிசையா நிற்க வேண்டும், இந்த நேரத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு ரூல் புக் மாதிரி ஒரு இருந்ததுன்னா அதை பின்பற்றுறது வந்து அவ்வளவு யாரும் அக்கறை காமிக்க மாட்டாங்க. மாறாக எப்படி இருக்கணும்னா அது நம்மளுடைய பிரின்சிபிள்ஸ், நம்மளுடைய மனசாட்சியை தூண்டி நம்மளை வந்து அதை நோக்கி கொண்டு போற மாதிரி ஒரு பிரின்சிபல் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுதான் மதத்தோடைய வேலை. இப்போ எந்த ஒரு சொசைட்டிலுமே there are two things to govern the society-ன்னு டாக்டர் அம்பேத்கர் அடிக்கடி சொல்லுவார். ஒன்று வந்து சட்டம், இன்னொன்று தனி மனித ஒழுக்கம், மாரல் அண்ட் லா. ஸோ இதுல வந்து லா வேணா இந்த மாதிரி ரூல்ஸ் மாதிரி எழுதியிருக்கும். ஆனா தனி மனித ஒழுக்கம்ங்கிறது வந்து அதே மாதிரி ரூல் புக் மாதிரி போட்டா அது வந்து ஒழுக்கம் வளருது. அப்படின்னா தான் அவன் சட்டத்தின் பின்னாடியே போயிடுவானே. ஏன் எதுக்கு ஒரு சமூகத்துல சட்டமும் வேணும், தனி மனித ஒழுக்கமும் வேணும் அப்படின்னு சொல்றதுன்னா இதுக்காக தான். தனி மனித ஒழுக்கம்ங்கிறது அவன் மனசாட்சிப்படி அவனே முடிவு பண்ணி கொண்டு வர்றது. ரூல்ங்கிறது பிறர், இந்த சமூகம் வந்து வரையறுத்து வச்சு அதை அவனை நிர்பந்திக்கிறது, இதை நீ பின்பற்றி தான் ஆகணும் அப்படின்னு. அது சமூகம் வந்து ஒரு தனி மனிதனை கட்டுப்படுத்துறது. ஆனா தனி மனித ஒழுக்கம்ங்கிறது, தனி மனித ஒழுக்கம் அவனுக்குள்ளே அவன் அந்த கட்டுப்பாட்டை விளைச்சிக்கிட்டு அதனால சமூகத்துக்கு பலனுள்ளதா இருக்கிறது. இதுதான் அந்த ரெண்டு வித்தியாசம். இந்த தனி மனித ஒழுக்கத்தை டெவலப் பண்றது தான் ஒரு ரிலிஜன். அப்ப தனி மனித ஒழுக்கத்தை டெவலப் பண்ணக்கூடிய ரிலிஜன் வந்து அவனுடைய சைக்காலஜியை தான் அது அட்டாக் பண்ணணும். வெறும் ரூல் புக் மாதிரி அவன் மேல திணிக்கிறதுக்கு எப்படி அது வந்து வேலை செய்யாது. அப்படி வேலை செய்யறதா இருந்தா அந்த சமூகம் வந்து வெறும் சட்டத்தினால் மட்டும் இயங்கக்கூடிய ஒரு சமூகமா இருக்கும். அப்ப அதை வந்து சட்டத்தை மீறுறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்கும். அப்ப சட்டத்தை மீறப்படும் போதெல்லாம் திருப்பி அந்த சட்டத்தினால தண்டனை, குற்றங்கள் நடக்கும், தண்டனைகள் நடக்கும். இது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். அதுதான் இப்ப நம்ம பாக்குறோம். இங்க எது மிஸ்ஸிங் ஆகுதுன்னா இந்த தனி மனித ஒழுக்கம் மிஸ் ஆகுது. அப்ப தனி மனித ஒழுக்கத்தை வளர்க்க வேண்டியதுதான் ஒரு மதங்களுடைய வேலை. அதை வளர்த்தெடுக்கக்கூடிய, அதுவும் பௌத்தத்துல வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படின்னும் போது இது வந்து ரொம்பவே வித்தியாசப்படுது. அப்ப இந்த இடத்துல கடவுள், ஏன்னா இப்ப கடவுள் நம்பிக்கை வச்சு ஒரு தனி மனித ஒழுக்கத்தை வளர்த்தெடுக்கிறது ரொம்ப சுலபம். ஒன்னு ஆசை காட்டலாம், எல்லாம் பயமுறுத்திடலாம். ஆசை காட்டு, நீ வந்து நல்லது செஞ்சினா நீ சொர்க்கத்துக்கு போவ அப்படின்னு ஆசை காட்டலாம். இல்லைன்னா நீ வந்து கெட்டது செஞ்சினா நீ வந்து நரகத்துக்கு போயிடுவேன்னு பயமுறுத்தலாம். இந்த ஆசையின் பயத்தின் அடிப்படையில் வந்து இருக்கிறது தான் பொதுவா கடவுள் சார்ந்த மதங்களுடைய வேலை. அதன் அடிப்படையில் அது வந்து நல்லொழுக்கத்தை டெவலப் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா தம்மம் புத்திசம் வந்து அப்படி கிடையாது. புத்திசம் வந்து பகுத்தறிவு வச்சு, ஆசையும் பயமும் எடுத்துட்டு அதை நீக்கிட்டு பகுத்தறிவு, ரியல் நாலேஜ், விஸ்டம், அதை வச்சு நம்ம வந்து நல்லொழுக்கத்தை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு நெறிமுறை. அப்ப இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான பாத். ஆனா ஏன்
கடவுள் சார்ந்த மதங்களுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இது வந்து கடவுள் சார்ந்த மதங்கள்ல வந்து நம்ம இன்னொருத்தர் நம்ப வேண்டியது. கடவுளை நம்பணும். அந்த கடவுளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மத தலைவரை நம்பணும். அப்போ இந்த ஒரு தனி மனிதன் ஏமாந்து போறதுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்கு. ஆனா பௌத்தத்துல தம்மம் வந்து தனி மனிதனுடைய முன்னேற்றத்தை அந்த தனி மனிதன் கையிலேயே கொடுக்குது. அவனுடைய பகுத்தறிவு கையில கொடுக்குது. அப்படின்னா அவனே ஏமாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? ஸோ அப்போ அவனுடைய முன்னேற்றத்துக்கு யாரும் தடையா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை கான்செப்ட் தான் இது சொல்ல வருது. அப்போ நம்ம இதை நோக்கி போகும்பொழுது ஒரு பௌத்த தம்மத்தின் மூலம் ஒரு தனி மனித ஒழுக்கத்தை வளர்த்து எடுக்கணும்னா இங்க வந்து கடவுளுடைய பயமோ ஆசையோ இல்லை. அறிவு, அவனுடைய அறிவையும் தூண்டணும். அதே சமயத்துல அது அவனுடைய மனசாட்சியை தட்டி எழுப்பி ஒருவித சைக்கலாஜிக்கல் அக்செப்டன்ஸ் இருக்கும். அவனுக்கு இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை கொண்டு வரும். வெறுமனே வந்து திணிக்கப்படும் விதிமுறைகளா இருக்கக்கூடாது. அப்படி ஒரு புத்தகம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இந்திய தம்ம பதத்துல அது மிஸ்ஸிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்போ ஒரு கையடக்க நூல்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ புத்தருடைய வாழ்க்கை வரலாறு, சீன தம்மபதம். சீன தம்மபதத்துல எப்படின்னா சின்ன சின்ன கதைகள் வரும். ஒவ்வொரு கதைகளும் வந்து சிங்கம் வந்து பேசுது அப்படின்ற மாதிரி இருக்கும். சிங்கம் பேசாது, நமக்கு தெரியும். ஆனா சிங்கம் பேசுது அப்படிங்கிற அந்த கதையின் மூலம் நமக்கு ஒரு மாரல் வேல்யூ, ஒரு நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சிறுகதைகள் இருக்கணும். அப்போ இது என்ன எடுத்த உடனே சிங்கம் போய் எப்படி பேசும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அங்க வந்து சிங்கம் பேசுற மாதிரியோ ஒரு வந்து முயல் வந்து பேசுற மாதிரியோ அந்த கதைகள் இருக்கும். இது சீன தம்மபதம். ஸோ அந்த மாதிரி புத்தருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கணும் அந்த புத்தகத்துல. இந்த மாதிரி சிறு சிறு கதைகளும் இருக்கணும். புத்தருடைய உரைகள், நேரடியா அவர் சொன்ன சுட்டாக்கள் அந்த உரைகளும் இருக்கணும். புத்தர் காலத்துல நடந்த நிகழ்வுகள் அதெல்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு புத்திஸ்ட்னா அவங்களுடைய அன்றாட வாழ்வியல்ல ஒரு பிறப்பு, இறப்பு, திருமணம் இதெல்லாம் எப்படி நடத்தப்படணும் அதுவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கையடக்க நூல் வந்து பௌத்தர்களுக்கு இருக்கணும். அப்போ அது அது எழுதுற ரைட்டிங் ஸ்டைல் இருக்கு இல்லைங்களா, அந்த நடை, எழுத்து நடை, அது வெறும் உரையாடலாகவோ அல்லது ஒரு நன்னெறி போதிக்கும் நூலாகவோ, இது நீ எல்லாம் இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படி நடந்துக்கணும், நீ வந்து உட்காரணும் ஒழுங்கா, நேரா நிமிர்ந்து நடக்கணும் இப்படின்னு ஒரு சும்மா ஒரு ரூல் போடுற மாதிரியான புத்தகமா இல்லாம அவனுடைய மனதை உருக்கக்கூடிய, மனதை உருக்குவதாகவும், மனதை வந்து அவன் மனதை மயக்கி மாற்றணும், அது நல்ல பாதையை நோக்கி மாற்றுவதாக இருக்கணும். ஒரு இன்கான்டேஷன் மாதிரி, வெறும் வேர்ட்ஸா இல்லாம அது வந்து மந்திர உச்சரிப்புகள் மாதிரி. ஸோ அது வந்து அதை நம்ம மனசார ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகை சைக்காலஜி. இது வந்து சைக்காலஜி, உளவியல் தான், முழுக்க முழுக்க உளவியல். ஏன்னா இந்த உளவியலின் அடிப்படையில் இயங்குறது தான் ஒரு மதம். அது மதம்னாலும் சரி, தம்மம்னாலும் சரி. ஒரு மனிதன் நல்ல ஒழுக்கத்தை வளர்த்தெடுக்கணும்னா அது உளவியல், அவனுடைய மைண்டை போய் அதை அட்டாக் பண்ணும். மைண்ட் இஸ் எவ்ரி திங்னு புத்தகத்தில் சொல்றோம். அப்ப அந்த மைண்டை மாற்றணும் அப்படின்னா, அவனா அதுவும் தன்னிச்சையா மாறணும் அப்படின்னா அவனுடைய உளவியல்ல நம்ம போய் அட்டாக் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ மதம்னாலே அதுக்கு ஒரு நம்பிக்கை தான் அடிப்படை. அந்த நம்பிக்கைங்கிறது கடவுள் சார்ந்த மதங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை, கடவுள் தண்டிச்சிருவாரு இல்லைன்னா நல்லது கொடுத்துருவார், சொர்க்கத்தை கொடுத்துருவார். கடவுள் நம்பிக்கை இல்லாத மதங்கள்ல வந்து அந்த அறிவின் மேல இருக்கிறது தான் நம்பிக்கை. ஸோ அப்ப இந்த எந்த ஒரு மதம்னாலும் அந்த நம்பிக்கையை கட்டமைக்கிறதுக்கு அது என்ன பண்ணுது, புராண கதை, இதிகாசம் அல்லது கடவுளுடைய வாக்கு, காஸ்பல், இந்த மாதிரி அது போட்டு இது கடவுள் சொன்னது அப்படின்னு எல்லாம் அவன் நம்பிதான் ஆகணும். ஆனா பௌத்தத்துல அப்படி இல்லை. அப்ப இது வந்து வெறும் வார்த்தைகள், வெறும் கொள்கைகள், கோட்பாடுகளை வந்து அது அப்படியே எழுதும். அப்ப இந்திய தம்மபதத்துல அப்படிதான் இருக்கு, பொய் சொல்லக்கூடாது அப்படி. அப்ப இந்த மாதிரி வெறும் ட்ரை கான்செப்ட்ஸ், ட்ரை பிரின்ஸ், ரூல்ஸ்னால ஒரு மனுஷனோட நம்பிக்கையை வளர்க்க முடியாது. அதுதான் இந்தியன் தம்மபதால அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு அவர் அந்த ஆர்டிக்கிள்ல எழுதுறாரு. இந்த புத்தா அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் ரிலிஜன் தான் அது ஒரு கட்டுரையா வெளியிடப்படுது 1950. அப்ப இந்த கட்டுரையை பார்த்துட்டு நிறைய பேர் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க டாக்டர் அம்பேத்கர் கிட்ட. அப்ப நீங்க சொன்னது கரெக்ட் தான், அந்த மாதிரி ஒரு புத்தகம் தேவைப்படுது, அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு நீங்க தான் சரியான ஆளு, உங்களை விட்டா வேற யாரும் எழுத முடியாது, நீங்களே அதை எழுதுங்க அப்படின்னு சொல்லி 1950 சொன்னவர்களுக்கு அடிப்படையில 1951 இருந்து இந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம வச்சிருக்கிற இந்த புத்தா அண்ட் தம்ம புத்தகம்ங்கிறது 1951 ஆரம்பிச்சு 56 அவர் இறக்கிற கடைசி நாள் வரைக்கும் எழுதப்பட்டு கொண்டே இருந்த ஒரு புத்தகம் தான். ஞாபகம் வச்சோம், 6 வருஷமா ஒரு கடின உழைப்பு, பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய கடின உழைப்பின் விளைவு தான் இந்த புத்தகம். அதை தான் நம்ம இப்போ உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம்.
இந்த பின்னணியில தான் அந்த புத்தகத்தை நம்ம வாசிக்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து ஒரு மனிதாபிமானமும் பகுத்தறிவும் மனித நேயமும் உள்ள ஒரு மனிதன் இந்த புத்தகத்தை வாசிக்கிறான் அப்படின்னா இந்த அடிப்படை புரிதல் அவனுக்கு கண்டிப்பா இருக்கும். இது இல்லாம விட்டேத்தியா ஏதோ போற போக்குல ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போற புத்தகமே இது கிடையாது. அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த புத்தகத்தை அவர் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. 1951 ஆரம்பிச்சு 5 வருஷமா அவர் புத்தகம் எழுதுறாங்க. 6 வருஷமா அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அதுவும் கடைசி நாள் வரைக்கும் அந்த புத்தகத்துல திருத்தங்கள் நடந்துட்டு அதனாலதான் இந்த புத்தகம் வந்து அவருடைய இறப்புக்கு பிறகு வெளிவந்த நூல். அந்த லாஸ்ட் டே நானச்சந்திரட்டு எழுதியிருப்பாரு. அவருடைய அந்த ப்ரீஃபேஸ் இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த இன்ட்ரோடக்ஷன் பகுதியை அவர் முதல் நாள் நைட்டு டிசம்பர் 5 நைட்டு அந்த பிரதியை எடுத்து நானச்சந்திரத்துக்கிட்ட சொல்லி இதை டைப் பண்ணி நாளைக்கு காலையில சீக்கிரம் வந்துட்டு இதை எடுத்துட்டு போய் கொடுக்கணும், இந்த பிரசுரத்துக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். கரெக்டா டிசம்பர் 6 காலையில இறந்துட்டாரு பாபா சாஹேப் அம்பேத்கர். அந்த புத்தகங்களின் மத்தியில அவரையும் அறியாம எல்லாரும் எதிர்பார்க்காத விதமா நடந்த ஒரு இறப்பு தான் அது. அப்படின்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர் வந்து எழுதிக்கிட்டே இருக்கின்ற காலம் தான் அது. அந்த இன்ட்ரோடக்ஷன்ல கூட அதனாலதான் அவர் வந்து இன்ட்ரோடக்ஷன்ல அந்த கேள்வி கேட்கிறார். அது நாள் வரை அண்ட் இது நாள் வரை எல்லாரும் வந்து புத்தா எதனால வந்து துறவரம் போனார் அப்படின்னா, பிணி மூப்பு மரணம் ஆகிய 3 காட்சிகளை பார்த்தாரு. அதனால வந்து அவர் வந்து துறவரம் போயிட்டாரு. இந்த கேள்விதான் உலகம் எங்கும் இருந்தது. 2000 வருஷமா அதே தான் எல்லாரும் சொல்லிட்டே வந்திருக்காங்க. நம்ம இப்பயும் நமக்கு சுத்தி வந்து எல்லாரும் அதுதான் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த கேள்வியை முதல் தடவை அடிச்சு நொறுக்கிறாரு. 29 வயசுல புத்தர் வந்து துறவரம் போறாரு. அப்ப 29 வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் பிணினா என்ன, மூப்புனா என்ன, மரணம்னா என்னன்னு தெரியாம எப்படி இருந்திருக்க முடியும்? இது எப்படி லாஜிக், பகுத்தறிவுக்கு எப்படி உட்படுத்த முடியும் அப்படிங்கிற முதல் கேள்வியின் அடிப்படையில் தான் அதுக்கப்புறம் வந்து அந்த கங்கை ஆற்றின் கிளை நதி ரோஹிணி ஆற்று பிரச்சனை வருது, நதிநீர் பங்கீடு வருது. அதுக்கான ஆதாரங்களை வந்து அவர் திரட்டி அதை வந்து கொண்டு வந்து இந்த புத்தகத்துல எழுதுறாரு. அப்போ இது பௌத்தத்தையே வந்து புரட்டி போடுற அளவுல இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த கண்ணோட்டத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்றேன். ஒருவேளை அவர் இன்னும் வாழ்ந்திருந்து அவருடைய காலத்திலே இந்த நூல் வெளிவந்திருந்தா அப்போ வந்து நம்ம அதை வந்து கமெண்ட் பண்ணலாம். இது வந்து அவருடைய இறப்புக்கு பிறகு வந்தது. அதுலயும் இந்த ரிடில்ஸ் ஆஃப் இந்துயிசம்ங்கிற புத்தகம், இந்து மதத்தின் புதிர்கள், அந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிற அந்த வரலாறு படிச்சோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ரிடில்ஸ் ஆஃப் இந்துயிசம் புக்கை வந்து அவர் எழுதியிருக்கிறார், ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதியிருக்கிறாரு. அவர் கடைசி காலங்களில் எழுதின நூல்கள் வந்து இதுதான். புத்தாண்டிசமா ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப அவரு வந்து கடைசி காலத்துல அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வந்து இந்த புத்தகத்தை சீக்கிரமா வெளியே கொண்டு வரணும் தான். இந்த புத்தகம் மட்டும் இல்லை, அதோட சேர்ந்து புத்தா புத்தா கார்ல் மார்க்ஸ், அப்புறம் வந்து ரெவல்யூஷன் அண்ட் கவுண்டர் ரெவல்யூஷன் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா, பண்டைய இந்தியாவின் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும், அப்புறம் வந்து இந்து மதத்தின் புதிர்கள். இந்த புத்தகங்கள்லாம் வந்து ஒரே தொகுப்பா. இப்போ இந்த புத்தகங்கள்லாம் படித்தோம் அப்படின்னா தான் இந்த புத்தாண்டிசமாவும் நமக்கு புரியும். அப்போதான் டாக்டர் அம்பேத்கரை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் படிக்காம வெறுமனே ஒரே ஒரு லைனை மட்டும் திடீர்னு எடுத்து இது வந்து ஜேதாவனத்தில் எப்படி ஒரு தேவர் வந்து அப்படியே ஒளிபெருந்து வந்துட்டாரு அப்படின்னா நமக்கு வந்து அங்க புரியாது. அப்போ இந்த ரிடில்ஸ் ஆஃப் இந்துயிசம் எழுதும்போது அவர் எழுதி டைப் பண்ணி ஒரு அந்த பிரசுரம் போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எழுத்தாளர் வந்து கையெழுத்து பிரதி ஒன்று வச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த கையெழுத்தை வந்து டைப் பண்ணி ஒரு பிரதியா வச்சிருப்பாங்க. அந்த டைப் பண்ண பிரதியை தான் கொண்டு போய் பிரசுரத்துல அச்சு ஆஃபீஸ்ல கொடுப்பாங்க. கொடுத்து அதை வந்து புத்தகமா வெளிவரும். ஆனா டாக்டர் அம்பேத்கர் வந்து அந்த டைப் பண்ண பிரதி வந்து 4 பிரதி கேட்டு வாங்கியிருக்கிறாரு நானச்சந்திர ரட்டு கிட்ட. அப்போ ரட்டு கேட்டிருக்கிறாரு, ஏன் பகவத் 4 காப்பி, ஒரு காப்பி இருந்தாலே போதும்ல பிரசி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொன்னப்போ டாக்டர் அம்பேத்கர் இந்த பதில சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த புத்தகத்தோட தலைப்பு நான் என்ன வச்சிருக்கேன், ரிடில்ஸ் ஆஃப் இந்துயிசம். அந்த தலைப்பே உன்னோட கேள்விக்கு பதில் சொல்லும். இது வந்து ரிடில்ஸ் ஆஃப் இந்து மதத்தின் புதிர்கள் நான் எழுதியிருக்கிறாங்க. என்கிட்ட என்ன பிரஸ்ஸா இருக்கு, எல்லா பிரஸுமே இந்துக்கள் வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்துக்களுடைய பிரஸ்ல அங்க போகும்போது அவங்க அதை எரிச்சிடலாம், இல்ல தூக்கி போட்டுடலாம், இதை டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். அப்படி இருந்தா என் நூலே வேஸ்டா போயிடும், என்னுடைய ஹார்ட் ஒர்க் வேஸ்டா போயிடும். அதனாலதான் எனக்கு வந்து நான் யார்கிட்ட ப்ரெஸ் பிரிண்டிங் கொடுத்தாலும் என்கிட்ட ஒரு காப்பி இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் இதை வந்து எக்ஸ்ட்ரா காப்பீஸ் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, அந்த 4 காப்பியுமே மொத்தமா காணாம போயிருக்கு.
இப்ப நம்ம வந்து ரிட்டல்ஸ் ஆஃப் ஹிந்துவிசம் நம்ம பாக்குறோமே, அது வந்து மகாராஷ்டிரா அரசாங்கம் அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமா இருந்த சின்ன சின்ன ஆர்டிகல்ஸை வச்சு தொகுத்து தான் அந்த வந்து ரிட்டல்ஸ் ஆஃப் ஹிந்துவிசம் கொடுத்துருக்காங்களே ஒழிய, பாபாசாஹ் டாக்டர் அம்பேத்கர் அதை அவருடைய வாழ்நாளிலே தொகுத்து அந்த டைப்டு காப்பி அச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த 4 காப்பியுமே காணும். அவர் பயந்த மாதிரியே அதை யாரோ எடுத்திருக்கிறாங்க. இது வந்து நனச்சந்திர டூ எழுதியிருக்கிறாங்க. அதனால இப்ப இந்த விஷயங்கள்லாம் இந்த சூழல்ல இருந்து நம்ம பார்க்கணும் இந்த புத்தகத்தை. சரி, ரைட். இப்போ ஜேதாவன கொஸ்டின்கே வந்துருவோம். நம்ம நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் கிட்டத்தட்ட. பட் இருந்தாலும் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த பகுதிகளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபம். இந்த புத்தகத்தை வாசிக்கிறவங்களுடைய மனநிலையும் நான் இன்னைக்கு வந்து இந்த சொன்ன விஷயங்கள் வந்து புரட்டி போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன், நம்புறேன். ஓகே, இப்போ இந்த கேள்விக்கு வரும். மனிதன் வீழ்ச்சிக்கு காரணம் எது அப்படின்னு அந்த மனுஷன் கேட்கிறான். அப்ப இங்க வந்தது வந்து ஒரு மனிதன் தான். அவன் அறிவில் சிறந்தவனா இருந்திருக்க கூடும். அப்ப அந்த காலத்துல வந்து படித்தவர்கள், படிப்புனாலே பிராமணர்கள் கையில தான் இருக்கு. அதனாலதான் தேவாங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அப்ப அவங்க வந்து கல்வியில வந்து தன்னை அறிவாளியா சொல்லிட்டு இருக்கிற காலத்துல அவன் நடந்து வரான். அப்ப அவனுடைய அறிவு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருந்தது அப்படிங்கிற ஒரு உவமையை காட்டுறதுக்கு அந்த ஜேதாவன தோட்டமே பிரகாசிக்கும் அளவுக்கு அறிவில் சிறந்த ஒரு மனிதன் உள்ளவரான் அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப இதை வந்து ஒரு கவிதையும் கதையும் கலந்த ஒரு எப்பிக் அதாவது ஒரு புராணம் மாதிரி நம்ம இதை படிக்கணும்ன்றது தான் பாபாசாஹ் டாக்டர் அம்பேத்கருடைய நோக்கமே. ஸோ அவர் ஏற்கனவே சொல்லிக்காருல, வெறும் ரூல் புக் மாதிரி நான் எழுத விரும்பல, இது ஒரு கதையா நீங்க வந்து அப்படியே புத்தர் காலத்துக்கு நம்மளை கொண்டு போவோம். புத்தர் வாழ்ந்த காலத்திலே நம்ம நடந்து அவருடைய போதனைகளை உள்வாங்கி நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிற ஒரு உளவியல் ரீதியான புத்தகம் இது. அப்போ இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இப்ப இந்த கேள்வியை நம்ம ஏன் அப்படி எழுதியிருக்க, அந்த நடையை ஏன் கையாண்டிருக்காருங்கிறது நமக்கு தெரியுது. அந்த சீன தம்மபத விஷயங்களை அதுல உள்ள கொண்டு வர்றதுக்கு காரணம் அது ஒரு கதை மாதிரி இருக்கும். நம்மளே வந்து புத்தர் காலத்துல இருக்கிற மாதிரி தெரியும். புத்தர் வந்து அங்க நேரா நின்று பேசுற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அந்த காலகட்டத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளை அப்படியே கொடுக்கணும், அந்த சுட்டாக்கள்ல இருக்கிற வார்த்தைகளை அப்படியே கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அவர் இன்னும் சில காலங்கள் வாழ்ந்திருந்து அதுல வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு குறிப்புகள் எழுதும் போது இதெல்லாம் அவர் வந்து விளக்குறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கு. எப்படியோ ஒரு முன்னுரையில முதல் கட்டமா அந்த பிணி மூப்பு மரணத்தை ஒரு டிஸ்ட்ராய் பண்றாரு, அதை வந்து கேள்வி கேட்கிறாரு. அந்த மாதிரி மற்ற விஷயங்களையும் அவர் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து அவருக்கு இறப்புக்கு பிறகு தொகுக்கப்பட்ட புத்தகங்கிறனால இதுல வந்து பாபாசாஹ் டாக்டர் அம்பேத்கரின் பகுத்தறிவையும் அவருடைய சமூக சிந்தனையையும் மனசுல வச்சு இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அணுகணும். இனிமேலும் வரக்கூடிய விஷயங்களையும் நம்ம அப்படிதான் பார்ப்போம். ஓகே, சரி, இந்த கேள்வி கேட்டாச்சு புத்தர்கிட்ட. இப்ப புத்தர் அதுக்கான பதில். எப்படி வந்து நம்ம ஒரு வீழ்ச்சி அடையக்கூடிய மனிதனை கண்டுபிடிக்கிறது, அதுக்கான என்ன காரணம் அப்படின்னா, புத்தர் வந்து அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. எப்படி வளர்ச்சி அடையவனை ஈஸியா நீங்க அடையாளம் கண்டுடலாமோ அதே மாதிரி வீழ்ச்சி அடையவனையும் ஈஸியா நம்ம அடையாளம் கண்டுக்க முடியும். என்ன அதுக்கான அளவுகோல் அப்படின்னா, தம்மம் அப்படிங்கிறது தான் அளவுகோல். தம்மத்தை அவன் விரும்புறானோ, விரும்பி ஏற்கிறானோ, அதன்படி நடக்கிறானோ அவன் கண்டிப்பா வளர்ச்சி அடையும். தம்மத்தை அவன் வெறுக்கிறானோ, அதை உதாசீனப்படுத்துறானோ, அலட்சியப்படுத்துறானோ, அதை கிண்டல் பண்றானோ, அவன் கண்டிப்பா வீழ்ச்சி அடைவான். இது வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அதனுடைய முதல் பாயிண்ட். இந்த மாதிரி 11 பாயிண்ட் கொடுக்குறாரு. ஒரு மனுஷன் வீழ்ச்சி அடையறதுக்கு எதெல்லாம் காரணம் அப்படின்னும் போது 11 பாயிண்ட் இருக்குது. இதுல முதல் பாயிண்ட் வந்து அவன் தம்மத்தின்படி நடந்தான்னா அவன் முன்னேறுவான். தம்மத்தை விட்டு விலகினானா அவன் வீழ்ச்சி பாதையில போறான்னு அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கும். இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கணும். நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அந்த பஞ்சசீல ஒழுக்கத்தை பின்பற்றி தம்மத்தை பின்பற்றி நடந்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறதான் செய்யும். இதை நம்ம டெய்லி ப்ராக்டிஸ்லேயே போட்டு பார்க்கலாம். நம்ம பௌத்த வாழ்வியல இவ்வளவு நாள் பார்த்துட்டே வந்தோம். அதுல சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளையும் அறியாம நம்ம மைண்டுக்குள்ள போயிருக்கோம். நம்ம இப்ப அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், நம்மளோட அன்றாட வாழ்க்கையில செயல்படுத்தியிருக்கோம். செயல்படுத்தி பார்க்கும்போது அதனுடைய ரிசல்ட் அன்னைக்கே தெரிஞ்சிருக்கோம், இல்லைன்னா 2-3 நாள்ல தெரிஞ்சிருக்கோம். நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து அதனுடைய பலன் வந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப நமக்கே வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். இப்போ இந்த பாதையில போனா நமக்கு கரெக்ட் தான், நல்ல முன்னேற்றம் தான் நம்ம போயிட்டு இருக்கு, நம்ம மைண்ட் இப்ப நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கு, இதை நம்ம பின்பற்ற ஆரம்பிச்ச பிறகு எவ்வளவு பகை போயிடுச்சு, நம்மளும் வந்து பதட்டம் இல்லாம வாழ முடியுது அப்படிங்கறது நம்ம உணர்றோம் இல்லைங்களா. இதுதான் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். இதைதான் தம்மம் வந்து சொல்லுது. அப்ப இந்த தம்மத்தை விரும்பி ஏற்கிறவங்க கண்டிப்பா வளர்ச்சி பாதையில போவாங்க, அதை அவங்களே உணர ஆரம்பிச்சுவாங்க. இது வந்து நம்பர் 1. அந்த தம்மத்தின் விலகி போறவங்க கண்டிப்பா வீழ்ச்சி அடைய ஆரம்பிப்பாங்க. இது 2வது பாயிண்ட் என்னன்னா, என்னதான் நம்ம தம்மத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் நம்ம யாரோட சேர்ந்து பழகுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
கொடுமையான சிந்தனை உள்ளவர்கள், அதாவது தம்மத்தின் பாதையை வந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதை வந்து கிண்டல் பண்றவங்க, அதை வெறுக்கிறவங்களோட நம்ம வந்து நட்பா இருந்தோம்னா அப்போ நமக்கு வந்து வீழ்ச்சிக்கான பாதை அது. தன்னையும் அறியாம அவர்களுடைய தாக்கம் நம்ம மேல வந்துடும். அப்ப கொடியவர்களின் கொள்கையை விரும்புவன் அவன் வீழ்ச்சி அடைக்கணும். ஸோ அவங்களுடைய நட்பு நம்ம இருக்கக்கூடாது. ஸோ கூடா நட்பு அது. அடுத்தது வந்து சோம்பேறித்தனம், கோபம். யாருக்கெல்லாம் சோம்பேறித்தனமும் கோபம் அதிகமா வருதோ அவங்களுக்கு வந்து வீழ்ச்சிக்கு காரணம். இப்ப அதாவது இந்த சோம்பல் வந்து எப்படின்னா, அது எப்படி சொல்றாருன்னா, அரை தூக்கத்துல இருக்கும் மாதிரி சோம்பல். அப்புறம் உழைக்காம நம்ம வந்து அப்படியே உட்கார்ந்தே இருக்கணும், சோம்பேறித்தனம். இது வந்து வீழ்ச்சிக்கான காரணம். அடுத்து கோபத்தை வெளிப்படுத்துறது. கோபமே வரக்கூடாதுன்னு இல்லை, கோபம்ங்கிறது வரும். ஆனா அந்த இடத்துல நம்ம தான், அதாவது சாதாரண பௌத்த வாழ்வியலை பின்பற்றாதவர்களுக்கும் பின்பற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, கோபம் உள்ள வந்த உடனே அதை உணருது, இந்த டைம்ல எனக்கு கோபம் வந்துருச்சு அப்படிங்கிற அந்த மைண்ட்ஃபுல்னஸும், அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறது, அதை ரியாக்ட் பண்றதா இல்ல ரெஸ்பாண்ட் பண்றதான்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய பகுத்தறிவு ஞானம் இருக்கிறது தான் பௌத்தர்களுக்கும் பௌத்த வாழ்வியல் பின்பற்றாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். எல்லா மனிதருக்கும் அடிப்படையில் கோபம் வரும். கோபங்கிறது அது நம்மளுடைய ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். எந்த ஒரு உயிரினத்துக்கும் அந்த கோபங்கிறது அது ஒரு இமோஷன். அதை அது காப்பாத்திக்கிறதுக்கு அதுதான் வரும். கோபம் வந்தாதான் அது ஒன்று ஃபைட் பண்ணும், இல்லைன்னா அங்கிருந்து ஓடி போகும். அப்பதான் அதை காப்பாத்திக்க முடியும், இல்லைன்னா அது செத்து போயிடும். அப்போ அதே மாதிரி தான் அந்த கோபம்ங்கிறது. ஆனா இந்த கோபத்தை மைண்ட்ஃபுல்லா உணர்ந்துட்டு இந்த இடத்துல நம்ம கோவப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு சென்ஸ் இருக்கும். அது நமக்கு தெரியறதில்ல, நம்ம கோவப்படுறதும் தெரியறதில்ல, இந்த கோவத்தினால என்ன நம்ம பண்றதுன்னு தெரியறதில்ல. அதுக்கப்புறம் உட்காந்து ஐயோ நம்ம ஏன் இப்படி பண்ணோன்னே தெரியல, இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. அங்கதான் மைண்ட்ஃபுல்னஸா இல்லைன்னு அர்த்தம். நம்ம உண்மையில நம்ம மைண்ட் அங்க இருந்திருந்தா நமக்கு எப்படி பின்னாடி வந்துட்டு நான் ஏன் பண்ணேன்னு எனக்கு தெரியலன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்ப நம்ம நிறைய பேர் அதுதானே சொல்றோம், நான் ஏன் அப்படி சொன்னேன்னு எனக்கே தெரியலப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படின்னா நம்ம அந்த இடத்துல மைண்ட்ஃபுல்லா இல்லை. அந்த மைண்ட்ஃபுல்னஸ் வளர்க்கறது தான் பௌத்தம். ஸோ மைண்ட்ஃபுல்லா இருந்தோம்னா நம்ம கோபம் வரும்போது நமக்கு தெரியும். அப்ப அந்த கோபத்தை நம்ம எப்படி வெளிப்படுத்துறதுங்கிற அந்த பகுத்தறிவு நம்ம கிட்ட இருக்கும். நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், ரியாக்ட் பண்ண மாட்டோம். திருப்பி கோவப்பட்டோம்னா நம்ம நெருப்பு உதாரணம் தான். நெருப்பு அணைக்கணும்னா தண்ணி தான் ஊற்றணுமே வழி மறுபடியும் ஒரு நெருப்பை போடக்கூடாது. அப்போ இந்த ஒரு ரெஸ்பாண்டிங் சென்ஸ் வந்து நமக்கு இருக்கும். இது இருந்தா நம்ம வந்து வீழ்ச்சி அடைய மாட்டோம். யாருக்கெல்லாம் இந்த சோம்பேறித்தனமோ கோபத்தை வெளிப்படுத்துற திறன் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வந்து வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் வந்து பெற்றோரை வந்து நம்ம பாதுகாக்கிறது. அது அவங்களுடைய இளமை காலத்துல பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்காக உழைப்பாங்க. அந்த குழந்தைகளை வளர்த்து அவங்கள தனியா செட்டில் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய இளமையை இழந்து அவங்க முதுமைக்கு போயிடுவாங்க. இது இயற்கை. அப்போ வயது முதிர்ந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க பணம் இருந்தும் பெற்றோர்களை கவனிக்காம இருந்தாங்கன்னா அவங்க வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. அவங்களோட செல்வம் கண்டிப்பா காணாம போயிடும். இது வந்து ஒரு சைக்கிள் தான். இதை வந்து நம்ம நடைமுறையில பார்க்கலாம். அது கண்டிப்பா அது நடந்தே ஆகும். இப்போ பெற்றோரை வந்து நம்ம எந்த ஒரு பையன் பொண்ணு பாதுகாக்கிறதுக்கு தவறுறாங்களோ, அதாவது அதுல வார்த்தைகளும் ரொம்ப கவனமா கையாண்டு இருக்கிறார் புத்தர் பாருங்க. பணம் இருந்தும் அவனுக்கே பணம் இல்லை, பிள்ளைக்கே பணம் இல்லை, அதனால அப்பா அவன் கவனிக்க முடியலன்னா அது வேற விஷயம். ஆனா தங்கிட்ட செல்வம் இருந்தும் தன்னை வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்கிய பெற்றோர்களை பாதுகாக்க தவறுகிற பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிறது புத்தருடைய ஒரு போதம். அடுத்தது ஏமாத்துறது. ஏமாத்துறது வந்து மற்றவங்களை ஏமாத்துறது, பொய் பேசி ஏமாத்துறது. இந்த இடத்துல டிசீஸ் அ பிராமணா ஆர் ஏசெட்டிக் அப்படின்ற ஒரு துறவியோ அல்லது ஒரு பிராமணரையோ ஏமாற்றுபவர்கள், பொய் பேசி ஏமாற்றுபவர்கள் வீழ்ச்சி அடைவார்கள்னு இங்க கொடுத்துருக்கோம். அகைன் நம்ம இந்த இடத்துல எதுக்கு வந்து ஒரு பிராமணரை ஏமாத்துறவங்க மற்றவங்களை ஏமாத்துறவங்களை வந்து வீழ்ச்சி அடைய மாட்டாங்களா அப்படிங்கிற நம்ம பகுத்தறிவு உள்ள போட்டு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்த சுட்டாக்கள்ல வந்து இடைச்செருகல்கள் நடந்திருக்கும். அப்போ அந்த இடைச்சர்களுடைய விளைவாக தான் நம்ம இதை பார்க்கணும். நம்ம பொதுவா எடுத்துக்கிறது எப்படின்னா, யாரையும் பொய் பேசி ஏமாத்துறவன் கண்டிப்பா தானும் வீழ்ச்சி அடைஞ்சிருவான். ஏன்னா இந்த லைஃப்ங்கிறது ஒரு சைக்கிள் மாதிரி தான். நம்ம என்ன அடுத்தவங்களுக்கு செய்யறோமோ அதுதான் நமக்கே வந்து சேரும். இதுதான் லா ஆஃப் நேச்சர், பதிச்ச சமுப்பதா. அதான் லா ஆஃப் டிபெண்ட் ஆரிஜினேஷன். எந்த ஒரு விஷயமும் இது வந்து நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு கிடையாது. நம்ம செய்யறோம் அப்படின்னா அதன் பின்னாடி நிறைய விஷயங்கள் அங்க இருக்கும். இப்ப இந்த வீடியோவை நம்ம பாக்குறோம்னால இதன் பின்னாடி அவ்வளோ விஷயங்கள் தொகுக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து இன்டர்நெட் இருக்கு, இதுல இந்த லேப்டாப் இருக்கு, கேமரா இருக்கு, மைக் இருக்கு,
இதை வந்து நம்ம இன்னைக்கு இதை உட்காந்து கேட்கறதுக்கு இந்த டைம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா, நமக்காக இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து நமக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்தது தான் இந்த உலகம். அப்போ இந்த லா ஆஃப் டிபெண்டன்ட் ஆரிஜினேஷன், ஒவ்வொரு விஷயமும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கு. அப்போ இதுல ஏதாவது ஒரு தவறு நடந்தா அது எல்லாத்தையும் தான் பாதிக்கும். இந்த நம்பிக்கை இருக்கிறது தான் பௌத்த வாழ்வியல். ஸோ நம்ம நல்லா, நமக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கணும். ஏன்னா இது வந்து டிபெண்டன்ட் ஆரிஜினேஷன் அப்படிங்கிற இந்த பத்திச்ச சமுப்பதாவின் மேல் நம்பிக்கை வைக்கிறது. சரி, யார் ஒருத்தர் இதை இல்லாம நான் தனி மற்றவங்க எல்லாம் தனி, நான் இதை செஞ்சுட்டு நான் நல்லா இருந்துருவேன் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் வந்து வீழ்ச்சிக்கு பாதையில போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். அடுத்தது சுயநலம். எவ்வளோ வெல்த் இருந்தாலும் அதை வந்து தான் மட்டும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் வீழ்ச்சி அடைஞ்சிருவான். நம்மளுடைய அதனால்தான் தானம் நம்ம பௌத்தத்துல வந்து அதின்ன தானான்னு சொல்றாங்க. நமக்கு கொடுக்கப்படாததை எடுத்துக்கொள்வதில் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா அதனுடைய நேர்மறை சீலம் என்ன சொல்லுது? நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம அடுத்தவங்களோட பகிர்ந்து தானமா கொடுத்து வாழணும். அப்படி இருந்தா நம்ம வந்து வளர்ச்சி பாதையில போவோம். மணி மட்டும் எப்பயும் அப்படிதான், நம்மளே வந்து உள்ள வச்சு சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது சேராது. நம்ம வந்து அதை பயன்படுத்த துவங்கணும்னா அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து சேரும். இதுவும் நம்ம பர்சனலா தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுக்காக வீண் செலவு பண்ணக்கூடாது. அதனாலதான் எதை வந்து செலவு பண்ணணுங்கிறத நம்ம யோசிச்சு, அதுதான் பகுத்தறிவு. இந்த இடத்துல செலவு பண்ணணும், எந்த இடத்துல செலவு பண்ணக்கூடாது, அதை வந்து பகுத்து அறியக்கூடிய அந்த விஸ்டம் கொடுக்கறது தான் புத்திசம். நம்மளே உள்ள வச்சுக்கிட்டு நம்மளும் அனுபவிக்காம அடுத்தவங்க அனுபவிக்காம இருந்தா அவன் வீழ்ச்சிக்கு போயிடுவான். இது வந்து சுயநலம். அடுத்தது வேற்றுமை. தன்னுடைய பிறப்பினால அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கு, புத்தர் காலத்துல இருந்து குலம் பெருமை இருக்கும். இது வந்து பிராமணர்களால இந்த திராவிட சமூகத்துல, இந்த நாகர்கள் குலத்துல இது வந்து சொருகப்பட்டது, இந்த குலப்பெருமைங்கிறது. அப்ப இந்த குலப்பெருமை கொள்றவன் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருவான். இதே தான் வந்து அவரு சாக்கியர்களுக்கு சொல்றாரு. சாக்கியர்கள் வந்து அந்த பசேநதி மன்னருடைய திருமணத்துக்கு வந்து அவங்க அப்படிதான், ஒரு கதை இருக்கு. அதை பின்னாடி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும்போது நான் சொல்றேன். அந்த மன்னருக்கு வந்து திருமணம் கொடுக்கறதுக்கு பெண் எடுத்து பெண் கேட்டு சாக்கிய இனத்துக்கு போகும்போது அங்க வந்து சாக்கிய குல பெண் கொடுக்காம அவங்க வந்து ஒரு வேலைக்கார பெண்ணை வந்து கொடுத்துறாங்க. ஏன்னா வந்து அந்த குலப்பெருமையை பேசி அவங்க அப்படி கொடுக்குறாங்க. அதன் பின்னாடி வரக்கூடிய விளைவு வந்து பயங்கரமான விளைவு. அதனால்தான் அஜாசத்ரு வந்து ஒரு மிகப்பெரிய போரை எடுத்து சாக்கியர்களே அழிச்சிடும். இது அந்த காலத்திலே அப்படியே நம்ம பார்க்கலாம். ஸோ குலப்பெருமை அப்பயே புத்தா வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாரு, நீங்க குலப்பெருமை செய்யாதீங்க, அது வந்து உங்களை அழிவுக்கு கொண்டு போயிடும். அது புத்தர் காலத்திலே நடந்துருச்சு. அவங்க குலப்பெருமை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அஜாசத்ரு வந்து சாக்கியர்களையே அழிச்சிட்டான். அது ஒரு நல்ல கதை. அதை நான் எப்பயாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் அதை சொல்றேன். அதை நம்ம இப்போ எப்படி நம்ம அதை பொருத்தி பார்க்குறோம்னா, இப்போ ஜாதி பெருமை, தான் ஜாதி பெருசு, அவன் ஜாதி சின்னது அப்படிங்கிற அந்த பெருமை இருக்கு இல்லையா, இது வந்து கண்டிப்பா அவனை அழிவு பாதையில தான் கொண்டு போயிடும். அதனால்தான் ஆணவ கொலை நடக்குது. ஆணவ கொலையில இப்ப கூட அண்மையில வந்து ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். நம்ம எம்எம்டி சார்பா அந்த ஆணவ கொலையில பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நாங்க வந்து ஒரு பொருள் உதவி கொடுத்தோம். அந்த இடத்துல என்னன்னா, அந்த ஒரு வேற, அதாவது ஒரு தலித் பெண்ணை ஒரு வேற ஜாதி, பிசி பிற்படுத்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து திருமணம் பண்ணியிருக்கிறாரு. அந்த பையன் வந்து பிசி. அந்த பையனுடைய அப்பா அந்த பையனை வந்து வெட்டி கொண்டுட்டான். இழப்பு யாருக்கு பாருங்க. அவ்வளோ வருஷமா அவன் வந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய குழந்தைய அவன் அந்த பையனை வளர்த்து பெருசாக்கி அவன் போய் ஒரு திருமணத்துல ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிட்டு வந்துட்டானோ, வெட்டி அந்த பெண்ணையும் கொண்டுட்டு அந்த பையனையும் கொண்டுட்டு அந்த பையனோட அம்மா, அது பாட்டி, அதாவது இந்த கொலை செய்யறவனோட அம்மா, சொந்த தாய், அவங்களையும் கொண்டுட்டான். அந்த பெண் மட்டும் நிறைய வெட்டுப்பட்டு ஏதோ உயிர் பிழைச்சு இப்ப வந்து அவங்க படிப்புக்காக பொருளுதவி கேட்டு இப்போ எம்எம்டில மூலமா நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல அழிவு யாருக்குன்னு பாருங்க. அவனும் இப்ப ஜெயிலுக்கு போயிட்டான். அப்ப அவனுடைய அம்மாவும் செத்து போயிட்டான். அவன் தான் வளர்த்த பையன் செத்து போயிட்டான். இதெல்லாம் எங்க ஜாதி பெருமை. இப்போ ஜாதி பெருமை எப்ப குலத்தினால் பெருமை, பிறப்பினால் பெருமை கொள்பவன் அழிவுக்கு தான் போயிடும். இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். பிறப்பினால் கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம பெருமை கொள்ளவே கூடாது. அதுதான் அழகு வச்சு, அழகுங்கிறது பிறப்பினால் கிடைக்கக்கூடியது, அது மாறக்கூடியது. அறிவு தான் நம்மளா வளர்த்துக்கிறது. அறிவுனால பெருமை கொள்ளலாம், ஆனா அழகுனால பெருமை கொண்டா அது நம்ம வீழ்ச்சிக்கு தான் கொண்டு போயிடும். யார் வந்து அழகுன்னு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றாங்களோ அவங்களுக்கு அது ஆபத்துல தான் முடிஞ்சிடும். அறிவுல கான்சென்ட்ரேட் பண்றவங்களுக்கு வளர்ச்சி தான் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பிறப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வச்சு பெருமை கொள்றவன் அழிவுக்கு போயிடும். தன் சக மனிதனை வெறுத்தல் அல்லது அருவறுப்பு கொள்ளுதல்,
அதுதான் இப்ப பார்த்தோம்னா இதை வந்து புத்தரே பேசியிருக்கிறார். சனி மனிதன் மேல வெறுப்போ அல்லது அருவருப்போ அந்த காலத்துல வந்து ஏற்றத்தாழ்வு இருந்தது. அவன் மேல இவன் கீழே இருக்கிறவனை பார்த்து அருவருப்பு. அதுதானே இப்பயும் நம்ம பார்க்கிறோம். தீண்டாமை, ஜாதி பாகுபாடு இதெல்லாம் வந்து அவனுடைய வீழ்ச்சிக்கே அது காரணமாயிடும். அது அவனுக்கு தெரியல. ஆனா அவன் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம பார்த்தாலும் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கான மைண்ட்ஃபுல்னஸ் இல்லை. அது தன்னுடைய வாழ்க்கைக்கு அப்ளை பண்றது இல்லை. அது அவனுக்கு நடக்குது, நமக்கு நடக்காது அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு வரும்போது நம்ம உயிரோட இருக்கும். இப்ப இந்த மாதிரி குணம் இருக்கிறவங்க வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. அடுத்தது தீய பழக்கம், டிபாட்சி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. டிபாட்சிங்கிறது தீய பழக்க வழக்கங்களை நோக்கி போறது, அதுக்கு அடிமையாகிறது. மது பழக்கம், கேளிக்கைகள், போதை பழக்கம், சூதாட்டம், அப்புறம் வீண் செலவு, வெட்டி செலவு, அப்படி செலவு பண்ணிட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகும். அடுத்தது காம இச்சை. காம இச்சை தன்னுடைய மனைவியிடம் மட்டும் திருப்தி அடையாமல் விலை மாதரிடம் இந்த ப்ராஸ்டியூஷன் கிட்ட போறவங்க அல்லது பிறருடைய மனைவிகள் கிட்ட போறவங்க வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. இதுவும் நம்ம சுத்தி நம்ம நியூஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபுல்லா வந்து ஒரு கொலையா இருந்தாலும் சரி, தற்கொலையா இருந்தாலும் சரி, இது வந்து இதை சுத்தி தான் வரும். ஏதோ ஒரு காம இச்சை சார்ந்த பிரச்சனைகள் தான் குழந்தைகள் மேல வன்கொடுமை, பெண்கள் மேல வன்கொடுமை, இல்லைன்னா வந்து கள்ள தொடர்புனால கொலைகள், கள்ள தொடர்புனால தற்கொலைகள், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இந்த காம இச்சை தான். காம இச்சைங்கிறது வந்து உடல் ரீதியான இச்சையா இருக்கும்போது அது தவறானது. மன ரீதியான அன்பு செலுத்தும் போது அதுதான் வந்து உண்மையான காமம். ஸோ இது ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்றது தான் பௌத்தம். இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இருந்தாலும் பின்னாடி வரும்போதெல்லாம் கூட நம்ம அதை பற்றி பேசலாம். அடுத்தது வந்து அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கணும்? ஒரு குடும்பத்திலையும் சரி, நாட்டிலையும் சரி, உணர்ச்சி வசப்படக்கூடிய, ஊதாரித்தனமா செலவு செய்யக்கூடிய ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ அவங்க கிட்ட அதிகாரத்தை கொடுப்பவன் வீழ்ச்சி அடைவான். அது வீட்லயும் சரி, நாட்டிலையும் சரி. மக்களுடைய உணர்ச்சியோட விளையாடுற ஒரு ஆட்சியாளர் இருந்தாருன்னா அந்த நாடு அழிஞ்சிரும். ஊதாரித்தனமா செலவு செய்யக்கூடிய ஒரு வீடு இருந்ததுன்னா அந்த வீடு அழிஞ்சிடும். அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட பவர் இருக்கக்கூடாது. இதை வந்து நம்ம குடும்பமா இருந்தாலும் சரி, நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சியாளர்களா இருந்தாலும் சரி, இதை வந்து நம்ம கவனத்துல வச்சுட்டு செய்யணும். நம்மளுடைய ஆட்சி பண்ணக்கூடிய பிரின்சிபிள் இது இருக்கணும். நம்மளை வந்து இமோஷனலா யாராவது கைட் பண்றாங்க அப்படின்னா அப்ப அது சரியான ஆட்சி கிடையாது. அடுத்தது பேராசை. நம்மளுடைய சக்திக்கு மீறி ஆசைப்படுறது. எப்பயுமே பௌத்தத்துல வந்து ஆசைதான் அழிவுக்கு காரணம்னு இருக்கும். அந்த ஆசைங்கிறது வந்து எப்படி எல்லாருமே ஆசையே இல்லாம வாழ முடியாது இல்லையா? அப்ப பேராசையும் ஆசை, நார்மல் ஆசையும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னா, நம்மளுடைய சக்திக்கு மீறி ஆசை இருந்ததுன்னா அது வந்து அழிவுக்கு கொண்டு போயிடும். இதை வந்து அந்த காலத்துல புத்தர் என்ன ஓமையில சொல்றாருன்னா, மன்னர்கள், ஏன்னா அந்த காலத்துல எல்லா இனத்தலைவர்கள், ராஜாக்கள் இருந்த காலம். அப்போ தன்னுடைய படையோட பலம் தெரியாம ஒரு பெரிய நாட்டு, எதிரி நாட்டு மேல ஒருத்தன் வந்து தான் சக்கரவர்த்தி ஆகணுங்கிற ஆசையில போய் போர் தொட்டுட்டான்னா அவன் அழிவுக்கு போயிடுவான். அதை அப்படியே நம்மளுடைய இதுக்குமே அப்ளை பண்ணணும். நம்மளுடைய பலம், நம்மகிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்கு, முதலீட்டுக்கு பணம் எவ்வளவு இருக்குன்னு தெரியாம நம்ம ஒரு தொழில இறங்கணும்னா நம்ம நஷ்டத்துல போயிடுவோம். நம்ம கிட்ட எவ்வளவு, நம்மளால என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு தெரிஞ்சிக்காம நம்ம வந்து ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம்னா அது நம்மள அழிவுக்கு கொண்டு போயிடும். அதுக்காக நம்ம வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு கிடையாது. நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கு உட்பட்டு நம்ம வந்து ஒண்ணு அதுக்கான வேலையை நம்ம எடுக்கணும். இல்லைன்னா நம்மளுடைய கெப்பாசிட்டியை வளர்த்துக்கிறதுக்கான முயற்சியில நம்ம இறங்கணும். அது இல்லாம நமக்கு போதும் அப்படின்னு அவசரத்துல நம்ம போய் ஒரு வேலையை இறங்கணும்னா அது வந்து அழிவுக்கு கொண்டு போயிடும். அப்ப இதை வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும்? ஒரு ஆசை வந்து இது நமக்கு இந்த தேவையான ஆசையா, இல்லை இது அழிவுக்கு கொண்டு போகிற ஆசையா, இல்லை இது நம்மளுடைய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிற ஆசையா அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 3 பாயிண்ட். ஏன்னா நான் திருப்பி சொல்லுவேன், UNF, அண்டர்ஸ்டாண்டிங், நீடு, ஃபீசிபிலிட்டி. இதை நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் படிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு இந்த உடனே இந்த 3 அப்ளை பண்ணணும். நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது என்ன படிப்பு, அதுக்கான ஸ்கோப் என்ன இருக்கு, நம்மளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, இதெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அந்த படிப்பை பத்தி புரிஞ்சுக்கணும். அடுத்தது அது அவசியமா, நமக்கு இந்த நம்மளுடைய ஃபீல்டை ஒத்து இருக்கா, நமக்கு தேவையான நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் அதுல கிடைக்குமா, அடுத்தது நம்மளுக்கு ஃபீஸிபிளா, அது சாத்தியமா. இந்த 3ஐயும் நம்ம அப்ளை பண்ண எல்லா விஷயத்திலும் நீங்க இதை அப்ளை பண்ணி பாருங்க. நம்ம ஒரு செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா இது நம்ம அதை பத்தி நமக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குதா, அது நமக்கு கண்டிப்பா தேவைப்படுதா, அவசியமா, இது நம்மளால சாத்தியமா, செஞ்சிட முடியுமா, ஒருவேளை செஞ்சு முடிச்சா அதனுடைய விளைவுகளை சந்திக்கிறதுக்கு நமக்கு சாத்தியமா, அதையும் பார்க்கணும். இதெல்லாம் சாத்தியமா இருந்ததுன்னா அப்ப நம்ம அந்த வேலையை செய்யலாம். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங், நீடு, ஃபீசிபிலிட்டி, UNF. இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க.
சோ இந்த வீழ்ச்சிக்கு, ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணங்கள் இந்த 11 காரணங்களை வந்து புத்தர் அந்த ஜேதாவனத்துல வந்த அந்த மனிதர்கிட்ட சொல்றார். இந்த காரணங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் வாழ்ந்தான்னா அவன் வீழ்ச்சியில இருந்து அவனை காப்பாத்திக்குவான். தம்மத்தின் படி போகணும், கூடா நட்பு இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனம் கோபத்தை வெளிப்படுத்துற விதம் அது நம்ம புரிஞ்சிருக்கணும், பெற்றோரை ஒதுக்கக்கூடாது, அடுத்தவங்களை ஏமாத்தக்கூடாது, சம்பாதிக்கிறது தனக்கு மட்டும்தான்னு வந்து சுயநலத்தோடு இருக்கக்கூடாது, சக மனிதர் மேல வேற்றுமை பார்க்கக்கூடாது, தீய பழக்க வழக்கங்களுக்கு டிபாச்சி அதுகளுக்கு அடிமையாயிடக்கூடாது. அது நம்ம இப்பயும் பொறுத்த மது பழக்கம், பெண்களிடம் போற கேளிக்கைகள், சூதாட்டங்கள், அப்புறம் வந்து சினிமா, சீரியல், இதுல நிறைய அப்படியே சீரியலுக்கே அடிக்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ வீழ்ச்சி தான் பாது. எப்ப பார்த்தாலும் வந்து ஆன்லைன் கேம் இருந்து வீடியோ கேம்ஸ்ல இருந்தா அது வந்து தீய பழக்கத்துக்கான ஒரு இதுதான். இப்ப நம்ம அப்படியே இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருத்தி பார்க்கணும். இந்த காலத்துல எப்படி இருக்கு, பப்பு, பாரு, அடுத்தது வந்து ஆன்லைன் கேமு, இந்த மாதிரியான கேளிக்கை விஷயங்கள் நிறைய வந்துருக்கு. அந்த விஷயங்கள்ல நம்ம அதிகமா யார் போறாங்களோ அவங்க வந்து வீழ்ச்சி ஆயிடுவாங்க. இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கும் பொருந்தும். இந்த ஜென்சின்னு இப்ப வரக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த தீய பழக்க வழக்கங்கள் வெவ்வேறு ரூபத்தில் வந்துட்டு தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம அடிமையாகக்கூடாது. அதெல்லாம் வீழ்ச்சிக்கு காரணம். காம இச்சை, அப்புறம் அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது பேராசை. பேராசையை எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது, ஆசையும் பேராசையும் டிஃபரன்ஷியேட் பண்றது, அண்டர்ஸ்டாண்டிங், நீடு, ஃபிசிபிலிட்டி ஒன்று இருந்தா பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு வாழ்வியல் முறையை கொடுக்கறது தான் பௌத்தம். இந்த எண்வழி மார்க்கத்தை யார் ஒருத்தன் பின்பற்றானோ அவனுக்கு வந்து இந்த பகுத்தறிவு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த விஷயங்களை நம்ம செய்யணும், இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது, இந்த இடத்துல அவன் எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும். பௌத்த வாழ்வியலை யார் ஒருத்தன் சின்சியரா பின்பற்றானோ அவன் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நல்லா இருக்கும். அவன் வந்து முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்கான். யாரையும் போய் வணங்கிட்டு நிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ பரிகாரங்கள் அப்படி இதுன்னு செஞ்சுட்டு நம்ம பணத்தை செலவழிச்சு வீணா போக வேண்டிய அவசியமும் கிடையாது. தன்னம்பிக்கை மட்டுமே போதும். மனசு ஆட்சி செய்யும், மனசாட்சிப்படி வாழணும். இதுதான் பௌத்தம். இதை எப்படி நம்ம வளர்த்துக்கிறதுனா என் வழி மார்க்கம். அப்படியே இந்த பஞ்சசீலத்தையும் பின்பற்றணும். நம்ம மெடிடேட் பண்ணணும், நம்ம மைண்டை நம்ம மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுதான் ரைட் வியூ. இது ஒவ்வொன்றுமே சம்மா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? சம்மா வாச்சா, சம்மா கமெண்டோ, சம்மா ஜீவிகா, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வருது இல்லையா? இதுல வந்து சம்மா சமாதி அது வந்து தியானம், சம்ம தித்திங்கிறது அறிவு, சம்ம தித்தி. இது அப்படியே போயிட்டே இருக்கும்பொழுது அது சம்ம போதி. சம்ம போதிங்கிறது போதி நிலை. அந்த போதி நிலையை அடையும் பொழுது எல்லாமே வந்து நமக்கு சரியான ஒரு முடிவு எடுத்து சந்தோஷமா வாழ முடியும், நிம்மதியாக வாழ முடியும். அதுதான் நிப்பானம். ஸோ இதுதான் வந்து பௌத்தர்களுடைய இலக்கு. ஸோ இத்துடன் நம்ம வந்து இந்த உரையை முடிச்சிடுறோம். ஸோ நல்லொழுக்கம் பத்தி நம்ம பார்த்துட்டோம். அதுலயும் நல்லொழுக்கத்துல முதல் கேள்வி மட்டும்தான், 6 கேள்விகள்ல முதல் கேள்வி பார்த்துருக்கேன். இன்னும் கேள்விகள் இருக்கு. அடுத்தடுத்த கேள்வி என்னென்ன பார்க்க போறோம்னா இதெல்லாமே ஒழுக்கத்தின் கீழே வருது. இந்த 6 தலைப்புகள்ல நம்ம இல்லறத்தை முடிச்சிட்டோம், நல்லொழுக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். நல்லொழுக்கத்தின் கீழே வரக்கூடிய கேள்விகள்ல முதல் கேள்விக்கு மனிதனின் வீழ்ச்சிக்கு காரணம் எதுன்னு புத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த 11 பாயிண்ட்டுகளை சொல்லியிருக்கிறாரு. அந்த 11 பாயிண்ட்டுகளும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அதுக்காக அதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த 11 நம்ம மனசுக்குள்ள வரணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம எண்வழி மார்க்கத்தை பின்பற்றணும். சிம்பிள். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 11 நம்ம மனசுக்குள்ள வந்துடும். அது போய் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எண்வழி மார்க்கம் தான். எண்வழி மார்க்கம்ன்றது இதுதான். இந்த எண்வழி மார்க்கத்தின்படி நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ இந்த பாயிண்ட் புத்தர் சொல்றது, இந்த புத்தரும் தமும் புத்தகங்கள்லாம் என்ன கொடுக்கும்னா நமக்கு ரைட் வியூ கொடுக்கும். அதாவது பௌத்தத்தை பத்தி ஒரு வியூ கிடைக்குது, அபிப்பிராயத்தை கொடுக்குது. ஓ, இந்த இது நல்லதான் இருக்கும் போல இருக்கு இந்த வாழ்வியல் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் கொடுக்கறது தான் ரைட் வியூ. அது ரைட் வியூ வந்த உடனே சரி அப்ப நம்மளும் அதன்படி வாழ்ந்து பார்ப்போமே, இதை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோமே அப்படின்னு ஒரு ஆர்வத்தை நமக்குள்ள தூண்டுறது தான் ரைட் இன்டென்ஷன். அப்பனா உடனே நம்ம என்ன செய்யணும், அப்ப நம்ம பஞ்சசீலத்தை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள உறுதி எடுத்துக்கிட்டு பஞ்சசீலத்தை நம்ம பின்பற்ற ஆரம்பிக்கிறது தான் ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லைவ்லிஹுட். இது எல்லாமே ஒழுக்கம். இப்போ ஒன்ஸ் இதை பண்ண ஆரம்பிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம ஒருநிலைப்படுத்த ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். ஆனா அதுக்கெல்லாம் முயற்சி எடுக்கும். நம்ம இதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காரணும் டெய்லி. அதுதான் ரைட் எஃபர்ட். நம்ம இதெல்லாம் பேசுவோம், ஆனா நமக்கு அதுக்கு டைம் இருக்காது.
ஆனா எஃபர்ட் இருந்தால் தான் அதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். ஸோ அந்த முயற்சி எடுக்கணும். ரைட் எஃபர்ட் எடுத்து நம்ம வந்து கவனமா இருக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்களை மைண்ட்ஃபுல்லா செய்யும் போது நம்ம கவனிக்க ஆரம்பிச்சும் போது அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகள் இது நாள் வரைக்கும் நமக்கு கண்ணில் படாதது எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு அதுல இருந்து அனுபவம் மூலம் பாடம் கிடைக்கும். இந்த அனுபவம் மூலம் கிடைக்கிற பாடம் தான் ரைட் வியூ. அதுதான் பாவனமாய பஞ்ஞா. அப்போ திருப்பி ரைட் வியூக்கு வந்துட்டோம். அப்போ இப்போ நமக்கு வந்து வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற விஷயமே வெவ்வேறு கண்ணோட்டத்துல நம்மளுடைய சொந்த அனுபவத்தின் மூலம் கிடைக்கும். இப்போ ரைட் வியூ கிடைக்குதா? இப்போ திருப்பி நம்ம அப்போ இன்னும் இந்த வாழ்க்கை முறைப்படி நம்ம நடந்தோம்னா நமக்கு நல்லது தான் நடக்குது அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். இன்னும் நெருக்கமா என் வழி மார்க்கத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறோம். அப்போ இது வந்து அப்படியே ஒரு சக்கரமா சுழற்சியில் அப்படியே கொண்டு போய் நம்மள சம்மா போதிக்கு கொண்டு போய் விட்டுடும். இதுக்கு வந்து நம்ம எதையுமே மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாயிண்டா நான் பிரிச்சு சொல்றேங்கிறதுக்காக நம்ம பயந்துட வேண்டாம். நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய மனசாட்சிப்படி நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம யாரையும் ஏமாத்த வெறுமனே பேசிட்டு நம்ம செயல்படுத்தாம போயிட்டோம்னா வேஸ்ட். நம்ம என்ன பேசுறோமோ அதன்படி நடந்துக்கவும் ட்ரை பண்ணோம் அப்படின்னா முயற்சி செஞ்சா போதும். மனசாட்சிப்படி முயற்சி செஞ்சாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம இதை பின்பற்ற ஆரம்பிச்சிருவோம். ஸோ இத்துடன் இந்த உரையை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வந்து என்ன டாபிக்னா அந்த ரெண்டாவது பகுதி மோசமான மனிதன்கிறது யாரு அப்படின்னு புத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். புத்தர் ஒரு தடவை அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது சக பிக்குகளோட அவரே கேள்வி கேட்கிறார். மோசமான மனுஷனை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன் அப்படின்னு அதுக்கான பதில் சொல்றாரு. நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஏன்னா இது வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ஏன்னா கூடா நட்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நல்லவங்களா இருந்தா பத்தாது, நம்ம யாரோட சேர்ந்து இருக்கணுங்கிறதும் பௌத்தத்துல ரொம்ப முக்கியம். அப்போ அவங்கள ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும். அதை ஐடென்டிஃபை பண்றது வந்து மனசாட்சிப்படி இருக்கணும். திருப்பி நம்மளா சும்மா நம்ம வந்து ஒருத்தன் மேல தவறான அபிப்பிராயத்தை வச்சுக்க கூடாது. அது சங்காரம். அது இருக்கக்கூடாது. உண்மையிலே அவன் மோசமான மனிதனா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறாரு புத்தர். அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இது வரைக்கும் இருக்கிற தொகுதிகளை பார்க்கறதுக்கு ககோரா டாக்ஸ்ல பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் அதிக நேரமே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா டாக்டர் அம்பேத்கருடைய புத்தகத்தை வந்து நான் விவரிக்கிறதுக்காக எனக்கு நேரம் கொஞ்சம் கூடுதலா போயிடுச்சு. பட் இருந்தாலும் அது கண்டிப்பா தேவைன்னு நான் உணர்ந்தேன். அதான் நமக்கு வந்து ஒரு சரியான புரிதலை கொடுத்துச்சுன்னா தான் சரியான இன்டென்ஷன் வரும். அப்போ அந்த புத்தகத்தை படிக்கணுங்கிற ரைட் வியூ இருந்தால் தான் அது ரைட் இன்டென்ஷனே வரும். அப்போதான் நம்ம ரைட் எஃபர்ட் போடுவோம், அந்த புத்தகத்தை படிப்போம். அதுல இருந்து திருப்பி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அறிவை வளர்த்துப்போம். எல்லாமே என் வழி மார்க்கம் தான். இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செஞ்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் நம்ம மோசமான மனிதன் யார் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் நம்ம சந்திப்போம். நன்றி. ஜெய்பீம். நமோ புத்தாய. ஓகே, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வெரி சாரி. சார் சார் கொஸ்டின் தம்மபாலன் காத்தாவெல்லாம் பண்றது இல்லையா? தம்மபாலன் காத்தா யாரு சார்? நான் சுகுமார் பேசுறேன். நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தம்மபாலன் காத்தாலாம் சொல்லுவாங்களா? சொல்ல கல்பாக்கம். மாட்டீங்களா? சுகுமார் சார் சொல்லலாம் சார், கண்டிப்பா சொல்லலாம். இந்த நம்ம தங்க அரச்செல்வன் சார் வந்து தம்மபாலன் காத்தா வந்து மிக அருமையா சொல்லுவாரு. சாரை வந்து இன்வைட் பண்றேன். சார் தங்க அரச்செல்வன் சார் ப்ளீஸ் சொல்ல முடியுமா சார்? தயார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஏன்னா இது வந்து உரையா இருக்கிறதுனால மீட்டிங்னு சொல்றதுதான் அது. இது உரை. இதுல தம்மபாலன் காத்தா சொல்லணுமாங்கிறது நான் தான் அதை வந்து சொல்றதே இல்லை. அவர் சுகுமார் ஆசைப்படுறாரு. இன்னைக்கு சொல்லலாம், இன்னைக்கு சொல்லிடுவோம். சுகுமார் ஏற்கனவே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. சுகுமாருக்காக நம்ம நாம தியானம் பண்ணும்போதோ அல்லது மீட்டிங்ல இருக்கும்போதோ அதை வந்து அந்த தேசிய கீதம் சொல்லணும். இது உரையாற்றிட்டு இருக்கிறாங்க, ஸ்பீச் கொடுக்குறாங்க. சோ அதனால அதை நாங்க தவிர்த்துக்கிட்டு வந்தோம். ஓகே, உங்களுக்காக இன்னைக்கு சொல்லிடுறோம். சரி, ஆர்குமெண்ட் வேண்டாம். ஆர்குமெண்டை தவிர்ப்போம். இதான் எங்களுடைய போதனை. ஏன்னா இப்ப நான் நிறைய பேசுறதே கிடையாது, போதனை கேட்டுட்டே இருக்கிறேன் நான். ஓகே, மகிழ்ச்சி. தம்மபாலன் காத்தா. ச ப ப ப ச அகரணங் குசல ச உபசம்பதா சச்சித பரியோதபனங் ஏதங் புத்தான சாசனங்
தம்மஞ்சரே சுச்சரிதங் நதங்குச்சரிதங் சரே தம்மச்சாரே சுகஞ்சேரி அஸ்மின் லோகே பரங்கிச்ச நதாவதா தம்மதரோ யாவதா பகுபாசதிங் யோச்ச அப்பம்பி சுத்வானா தம்மங்காயேன பச்சதி சபே தம்மபதி கோம் தம்மனப்பமச்சதி நத்தி மே சரணங் ஐயங் புத்தோ மே சரணங் வரங் ஏதேன சச்சவச்சேன போதுமே ஜெயமங்கலங் நத்தி மே சரணங் ஐயங் தம்மோ மே சரணங் வரங் ஏதேன சச்சவச்சேன போதுமே ஜெயமங்கலங் நத்தி மே சரணங் ஐயங் சங்கோ மே சரணங் வரங் ஏதேன சச்சவச்சேன போதுமே ஜெயமங்கலங் நமோ புத்தாய நமோ தம்மாய நமோ சங்காய சாது 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 ஜெய்பீம். ஜெய்பீம் சார், நன்றி சார். தேங்க்யூ இதோட தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஜெய்பீம் சார் ஜெய்பீம் சார். சார் ஜெய்பீம் மேடம். ஜெய்பீம் மேடம். ஜெய்பீம் சார் கொஸ்டினுக்கெல்லாம் டைம் இல்லையாங்க சார்? அது நான் கரெக்டா 1 ஹவருங்கிறனால முடிஞ்சிச்சு மேடம். இன்னைக்கு யூஸ்வலா கொஞ்சம் முன்னாடி நிறுத்திடுவேன். பட் இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் விரிவா நம்ம போயிட்டதுனால லேட் ஆகி போச்சு. அடுத்த வாரம் சரிங்க. வச்சுக்கலாம் மேடம். ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார். அது ஜெய்பீம் இல்லாம சார். நம்ம ஒரு 10 வாரங்களுக்கு முடிவுல நம்ம ஒரு முழு நிகழ்ச்சியுமே கலந்துரையாடல தான் வைக்கிறோம். ஸோ அந்த டைம்ல சரி. நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க அந்த குரூப்ல ஏதாவது இருந்ததுன்னா போடுங்க மேடம் கொஸ்டின்ஸ். ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ. சார் நமபுதய ஜெய்பீம் நமபுதய சார். அந்த புக்கு கொஞ்சம் அந்த டைட்டில் காட்டுனீங்கன்னா நல்லா இருக்கும். சார் இப்போ இதை காமிக்கிறேன். அது வந்து நான் சாட் பாக்ஸ்லயும் போட்டிருக்கேன். ஆகாஷ் சிங் ரத்தோர். ஓகே ஓகே சார். பாருங்க சார், இது வந்து அமேசான்ல இருக்கு. இந்த சின்ன குழந்தையோட படம் இருக்கும் இந்த ஓ பக்கம். சரி சரி. இதுல வந்து டாக்டர் அம்பேத்கர், அது ஹெட்டிங் வந்து டாக்டர் அம்பேத்கர். ஆமா சார், B.R. அம்பேத்கர் புத்தா அண்ட் இஸ் தமான் தான் இருக்கும். பாபா சாஹேபோட புத்தகம் தான். ஆனா அது எழுதுறவங்க வந்து இந்த 2 ஆத்தர்ஸ், ஆகாஷ் சிங் ரத்தோரும் அஜய் வர்மாவும். இந்த இது வந்து அமேசான்ல கிடைக்குது. சரி சார். ஓகே ஓகே. 1050 rupees சார் புக்கு. என்ன அப்படின்னா இதனோட பியூட்டி வந்து இதுல கீழே வந்து ஃபுட் நோட்ஸ் இருக்கும். இந்த ஃபுட் நோட்ஸ்ல வந்து எல்லாமே எழுதி. ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஜெய்பீம் நமோ புத்தாய.